ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், நான் லைவில் இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிட்றேன், வைங்க. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலம்ங்கிறது பிரிட்டிஷ்காரனுக்கு உண்டானது. நமக்கு என்னத்துக்கு ஆங்கில புத்தாண்டு? நம்ம தமிழ் புத்தாண்டோடையே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசுகிறதெல்லாம் உண்டு. இப்படி பேசுனா நம்ம வாட்டுக்கு பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதில் ஒன்றும் விடிய போகிறதில்ல. என்ன காரணம்னா, எதுனாலும் ஒரு டேட்டா பெர்த்து, ஒரு லெட்டர் எழுதுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் போடுறோம். என்னமோ காணா ஊனா ரூனான்னு ஓடுற மாதிரி நாங்கள் தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாடுவோம் அப்படி நிற்கிற ஆள்களும் உண்டு. ஒன்று முழுசாக இந்த பக்கம் நிற்கணும், இல்லை முழுசாக அந்த பக்கம் நிற்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறது, ரெண்டும் கட்டான்னு வாங்கல, அந்த மாதிரி நிற்கிறது. அது மாதிரியான விஷயங்கள் உண்டு. அதனால் ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லாரும் கொண்டாடலாம், தப்பு இல்லை. இன்றைக்கி எல்லாம் உலகம் பூரா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த புத்தாண்டில் நம்ம நிறையா முயற்சியெல்லாம் எடுப்போம். என்ன முயற்சி எடுப்போம் தெரியுங்களா? இன்று முதல் நான் சாப்பாட்டில் இப்படி கண்ட்ரோலாக இருப்பேன், அப்புறம் வாக்கிங் போவேன், அப்புறம் சிகரெட்டை விட்டு விடுவேன், அல்லது தண்ணி அடிப்பதை விட்டு விடுவேன், இப்படிங்கிற மாதிரியான நிறையா உறுதிமொழிகள்லாம் எடுப்பாங்க. அப்புறம் திருப்பி அடுத்த வருஷமும் அதே மாதிரி உறுதிமொழிலாம் எடுப்பாங்க. இப்படி வருஷம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டே இருப்போம். அதில் நிறையா மறுபடியும், ஏன்னா நம்ம இதோட நிறுத்திட்டோம்னா அடுத்த வருஷம் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு ஒரு மேட்ரு வேணும்ல, அதனால் அதுக்காக வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் உண்டு. இப்படி மொத்தத்தில் புத்தாண்டு ரொம்ப ஜாலியாக போகும். அதுவும் சின்ன வயசாக இருக்கிறப்ப புத்தாண்டு கொண்டாடுறதுங்கிறது இன்னும் இனிமையாக இருக்கும். எல்லாத்தையும் போய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு கை கொடுக்குறது, பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி ஏறி உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் கை கொடுக்குறது, அதெல்லாம் இப்போ ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் புத்தாண்டு நம்ம கொண்டாடலாம், தப்பு இல்லை. கார்த்திக் ஜெயராஜ்னு ஒரு நண்பர் 100 ரூபா பணம் கட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் இதை பலன் சொல்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போகிறோம். நீங்கள் கொடுத்த காசு நிச்சயமாக நல்ல வழியில் செலவாகும், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ அடுத்தது சண்டே லைவில் தான் சார் அந்த ஜாதகத்துக்கான பதில் சொல்கிறேன். இப்போ அடுத்தது இந்த புது வருஷம் பிறக்குது அப்படின்னு 2023 நிறையவே சுற்றுல விட்டுருச்சு இல்லை? நம்ம கொரோனா டைமில் ஒரு தடவை சுற்றுல விட்டுச்சு இல்லை? அது மாதிரி இது நிறையவே சுற்றுல விட்டுருச்சு 2023. ஆனால் 24 அப்படி இல்லை, நிச்சயமாக நல்லாயிருக்கும். 2024 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்னா, இந்த சனி பயிற்சி வந்துச்சு, அடுத்து குரு பயிற்சி வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி வந்தது. இதில் ஒவ்வொரு தடவையும் இதில் இப்படி இருக்கும், அதில் அப்படி இருக்கும். இதில் நிறையா சம்பாதிப்பீங்க, நீங்கள் எச்சரிக்கை தேவை, அடுத்து 100 வருஷம் கழிச்சு தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நிறையா ஜோதிடத்தில் எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கனாக்க கோடியில் சம்பாதிப்பீங்க, லட்சத்தில் சம்பாதிப்பீங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே லட்சத்துலேயும் கோடியிலையும் எல்லாரும் சம்பாதிச்சிட்டாங்களான்னா இல்லை, சம்பாதிக்க முடியாது. ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. அதே இது 2023ங்கிறது மிகப்பெரிய அளவில் ட்ராஜடி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை எப்பவும் போல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நமக்கு கேலண்டர் மாறிட்டு இருக்குது இல்லையா? அது என்ன ஸ்மூத்தான்னு சொல்லிட்டேன், நான் எப்படி கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னாக்க, 2022லேருந்தே கஷ்டப்பட்டேன், 23லேருந்தே கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான். போன வருஷம் மாதிரி தானே இந்த வருஷம் இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. இப்போது ஒவ்வொரு முறையும் அந்த பயிற்சி அப்படின்னு வரையில் இந்த ஒரு ஆர்வம், ஒரு க்யூரியாசிட்டி, எப்படி இதில் நல்லது நடந்துராதா, அதில் நல்லது நடந்துராதா, அது நல்லா இருக்காதா, இது நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது ஒரு விதத்தில் நான் லட்சாதிபதி ஆனால், நான் கோடீஸ்வரன் ஆனால் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் போய் நிற்கிறோம் இல்லையா? அதான் காரணம். முதல்ல சார், ஒரு குரு பயிற்சியாலேயோ ஒரு சனி பயிற்சியாலோ லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக ஆயிட முடியாது. ஆனால் ஒரு ஜாதகத்தால் அவங்க லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக ஆவாங்களாங்கிற ரிப்போர்ட்டை நம்ம படிக்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி ஜாதகம் பிரமாதமாக எனக்கு அமைந்ததால் நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு சொன்னாக்க பத்தலைன்னு அர்த்தம், மேலே காலின்னு அர்த்தம். சாதகம் சிறப்பாக அமைந்ததனால் அவர் ஜெயிக்கவில்லை, அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்கிற ரிப்போர்ட்டை ஜாதகம் நமக்கு காமிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஸோ ஜாதகத்தினால தான் அப்படிங்கிறது, அதனால தான் இந்த உன் பிள்ளையை கொண்டு போய் எங்கிட்டாவது விட்டு வந்துரு, இல்லாட்டி பிரிஞ்சிருக்கணும், ஏன் மாமி வீட்டில் இருக்கணும், தாத்தா வீட்டில் இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கே இருந்தாலும் நம்ம கர்மா நம்மளோட தான் இருக்கும். ஒரு சில டைமில் வேறு சந்தர்ப்பங்கள், வேறு வழி இல்லாமல் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அது மாதிரி வேணால் பிரிஞ்சிருக்கலாம். பர்பஸாக கொண்டு போய் பிரித்து விட்டா நல்லா இருக்குன்ற மாதிரியான பாயிண்டில் கொண்டு போகக்கூடாது. இவங்க பிரிஞ்சிருப்பாங்கங்கிற பாயிண்ட்டை நமக்கு எடுத்து சொல்லுது, அப்படித்தான் வச்சுக்கறணும்.
இப்போ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவாகி வாழ்க்கையை வந்து வசதியாகவும் எளிமையாகவும் ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கும். இதில் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் கிடையாது. சந்தோஷம் காக்கிலோ கொடுன்னு வந்து கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஆளாளுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க, கடையவே காலி பண்ணிடுவாங்க. அப்போது சந்தோஷத்தை வந்து வெளியிலேருந்து வாங்க முடியாது, மனசுக்கு உள்ளேருந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நிறைய அறிஞர்கள்லாம் பேசியிருக்காங்க. ரைட், அது இருக்கட்டும். அந்த வகையில் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க நினச்சி கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிட வேண்டியதில்லை. நீங்கள் எது மனமது செம்மையானால், அப்போது நம்ம மனசை வந்து பிளைனாக வச்சுக்கிட்டா, நிர்மலமாக வச்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. நமக்கு என்னாலும் சந்தோஷம்தான். அந்த வகையில் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடலாம், வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக கொண்டுட்டு போயிடலாம். சரி, இப்போ சங்கரா கோபி வார்த்தை சொல்லில் வீரரெடி, வார்த்தை சொல்லில் வீரரெடியா? அப்படியா? சரி சரி. இப்போ விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தறிந்து சொல்லுதர் வல்லார் பெரின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் கூட ஒருவேளை விவரம் தெரியாமல் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, மேபி இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போது இந்த ராசி 12 இல்லையா, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள். அப்பா இப்பயாவது வந்தானே ராசி பலன் சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க சிலர். இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கிற ராசி வந்து மீன ராசி எடுத்துக்கணும் இல்லையா. முதல்ல ராசியை தூக்கி வைப்போம். இதை வந்து ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்கு டைமே அமையலை, டைட்டாகவே இருந்ததுனால. ரைட், இப்போ இதில் பாருங்கள், இன்றைக்கி இருக்க கிரக நிலை அப்படிங்கிறது குரு தான் வந்து மேஷத்தில் இருக்கார், அவர் மாறப்போகிறார். இங்கே வச்சுக்கிடுவோம், மேஷத்தில் இருக்கார். மற்றபடி வந்து இந்த கிரக நிலையில் தான் இருக்குது. இதுதான் வருட கிரகங்கள், சனி குரு ராகு கேது. இதை வச்சு தான் வருட பலன் எடுத்துக்கிறோம். சரி, இப்போது மீன ராசிக்கு எடுத்துக்குவோம் வருட பலன். ஏன்னா எல்லாரும் எடுத்ததுமே மேச ராசிக்கு தான் சொல்லிடுவாங்க இல்லையா. நம்ம கடைசியாக 12வது ராசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ஜாலியாகவே போவோம் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு வக்ரமான கிரகம் தானே 12வது ராசியில் உட்காந்துருக்கு மீனத்தில், அதனால் அங்கேருந்தே போகலாமே. அப்போது மீன ராசிக்கு இந்த 2024 என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக நல்லாயிருக்கும். எந்த விதத்தில் நல்லாயிருக்கும்? ஏப்பா 7.5 சனி நடக்குதுன்றாங்க, நீ வாட்டுக்கு நல்லா இருக்கும்னு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வந்து ஒலிக்கும் ஒரு ஓரத்துலேருந்து. இல்லை, 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குன்றாங்க, நாங்களே நடுங்கி போய் கிடந்துக்கிருக்கோம், இதில் வந்து நீ வேறு இதில் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிருக்க அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குது, இல்லைன்னு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து வீடியோ கேட்குறீங்க, ஜோசியம் பார்க்குறீங்க, 7.5 சனி வருதாமில்லன்னு சொல்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது 2வது சுற்றுன்னு அர்த்தம். அப்போது ஆல்மோஸ்ட் மோர் தென் 80 or 90% ஆஃப் த வியூவர்ஸுக்கு வந்து 2வது சுற்றில் தான் இருக்கும். 2வது சுற்று பொங்கு சனி சார், அது வந்து யோகத்தை தான் செய்யுமே தவிர தோஷத்தை செய்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நம்ம 7.5 சனின்னு பார்த்ததுமே மரல்றோம்ல. இந்த டாக்டரை பார்த்து தான் அழுதான் சிலர், பார்த்துருக்கீங்களா? ஆஸ்பத்திரிக்குள்ளே தூக்கிட்டு போகும்போதே சும்மா ஏதாவது கேட்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளே போனால் கூட அழுதான். ஏன்டா அழுகிற, நான் ஊசி ஓடுவார் டாக்டர் அப்படின்னு. அப்படி அப்போது அந்த மாதிரி இந்த 7.5 சனி அப்படின்னதுமே உடனே மிரள்றது, அதெல்லாம் ஒன்றும் மிரள வேண்டியதில்லை. 2வது சுற்று 7.5 ஆரம்பிக்குது சார். மீன ராசி 2வது சுற்று 7.5 ஆரம்பிச்சிருக்க எல்லாத்துக்கும் யோகம் சார். தொழிலில் செட்டில் ஆயிடுவீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு, வெளியூர் போகிறதுக்கான பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வெளியூர் போகிறதுக்கான அம்சம்லாம் வந்துடும். ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். கடன் கட்டுவீங்க, நல்லா இருக்கேது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, கடன் கட்டுவீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அப்போ ராகு வந்து ராசியில் உட்காந்துருக்காரு, அது ஒன்றும் தப்பு இல்லையா? ஒன்றும் தப்பு இல்லை. அம்மாவுடைய ஹெல்த்தில் லேசாக தொல்லை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அல்லது மாமியாருடைய ஹெல்த்தில் எங்கே இன்னொரு தடவை சொல்லு, நல்லா சொல்லு கேட்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாமியாருடைய ஹெல்த்து இல்லாட்டி அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போது இந்த ராகு உட்காந்துருக்கிறதுலையும் பிரச்சனை இல்லை, கேது உட்காந்துருக்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. கேது 7ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா, அதுலேயும் ப்ராப்ளம் கிடையாது. சத்தம் இல்லாமல் கேது 7ல் இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ராசிக்கு 3ஆம் பாவத்தில் குரு போகிறார். குரு 3க்கு போகிறது ஏதாவது பாதிக்குமா? ஒன்றும் பாதிக்காது, அதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்? 10க்கு அதிபதி 3ல் போய் நிற்கிறதுங்கிறது வெளி ஊர் வெளிநாட்டில் தொழிலில் இருக்கவங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? அப்போ திருமண காலம் அப்படிங்கிறது இப்போ வந்து ராகு கேது வேறு வந்துருச்சுன்றாங்க, 7.5 சனி வேறு வந்துருச்சுன்றாங்க. இப்போ கல்யாணம் அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, தாராளமாக கல்யாணம் நடக்கும், எல்லாம் பண்ணிக்கலாம் கல்யாணம். எது 7.5 சனிக்கும் கல்யாணத்துக்கு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி இல்லை, இப்போ குரு ஸ்ட்ராங்காக இருக்கார், லக்னத்துக்கு 2ல் குரு இருக்கார், ராசிக்கு 2ல் குரு இருக்கார் இல்லையா. ஈவன் அவர் 3க்கு போனாலும் கல்யாணம் நடக்கும் சார், 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். இப்போது ஒரு ஆணுடைய ஜாதகம்னு வச்சுங்களேன், உங்கள் ஜாதகத்தின்படி ரிஷபத்துலேயோ கன்னிலேயோ அல்லது மகரத்துலேயோ வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி ஆனதுமே கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கான டைம் கூடிரும்.
இல்லை ராகுக்கு எது இருக்குது, நாங்கள் இருண்டு போதியா, ஆனால் கல்யாணம் கூடுறதுக்கான அமைப்பு இருக்குது. தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும், ஜம்முன்னு செட் ஆயிரும் கல்யாணம். சரியா? அது மாதிரியான அமைப்பு. அப்போது ஃபைனான்ஷியலாக நீங்கள் செட்டில் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் முன்னுக்கு வருவீங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதுங்கிறது இல்லாமல் கல்யாண காலகட்டம்ங்கிறது கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. சரி, அப்போ மீன ராசிக்காரங்க வேறு எதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் கவனமாக இருங்க போகும். அது எது இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லன்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அல்லது வந்து நான் சொத்து பத்தின் பேரில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் இருக்கவங்க அதில் மட்டும் தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் பார்த்து பண்ணுங்கன்னா, சூதானமியா பார்த்து பண்ணணுமியா இல்லாட்டி போயிருமியா பண்ண அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து பாண்டில் போட்டால் அந்த பணம் சேஃபாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டால் தான் சேஃபாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் கோல்டு வாங்கி வச்சா தான் சரியாக இருக்கும். அப்போ உங்களுக்கான சரியான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், 2 வண்டி 3 வண்டி வச்சுருப்பாங்க, ஆனால் வீடு இருக்காது. சார் ஜோதிடத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், 4ஆம் இடம் தான் வீடு இல்லையா? 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் வண்டி, 4ஆம் இடம் வாகனம். அப்போ அவர்கிட்ட 4 வாகனம் இருக்கும், ஆனால் வீடு இருக்காது. ஒருத்தர்கிட்ட 2-3 வீடு இருக்கும், ஆனால் வண்டி வாகனத்தில் போக மாட்டார், எங்கே போனாலும் கால்நடையாகவே போய்க்கிருப்பார். அப்போ ஏன் அவருக்கு 4ஆம் இடம் இந்த 4ஆம் இடம் ஏன் வேலை செய்யுது, இந்த 4ஆம் இடம் ஏன் வேலை செய்யலை? 4ஆம் இடத்துக்குள்ளேயே 2 பலன் மாறி மாறி நடக்குது பாருங்கள். அப்போது ஜாதகத்தை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் கவனமாக இருக்கணும்னா, மாறுதலையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கொண்டு போய் வச்சிடாதீங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது. மற்றபடி வேறு ஒன்றும் தோஷம் கிடையாது. அப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைடில். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு வேலையில் செட்டில்மெண்ட்டு நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் செட்டில்மெண்ட் நல்லாயிருக்கும். அந்த டைமில் அப்ரைசர் வர்றதுங்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த டைமில் வந்து வெளிநாட்டில் வந்து ஜிசிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு அதுனா க்ரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அல்லது பிஆருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, இஏடிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இது எங்கே இப்போ வர கம்மிங் பிப்ரவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் நடக்கக்கூடிய டைம். இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இதே சக்ஸஸ்ஃபுல்லான பலன் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும், அதுக்குள்ளே நடந்துடும். சரியா? அப்போ இந்த 2024ங்கிறது பாசிட்டிவான டைம் தானே தவிர நெகட்டிவான டைமில், இன்க்ளூடிங் கல்யாணத்து வரைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக யோகமான ஒரு பீரியடு. ஒரு சிலருக்கு ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, வித் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தே கேன் சக்சீட் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இல்லை. அப்போ 24 மீன ராசிக்கு யோகமான ராசி சார், நல்லபடியாக இருக்கும், கவலையே படாதீங்க. 7.5 ஆரம்பிச்சிட்டு போகுது. 7.5 ஒன்றும் இல்லை, விரையாச்சு 2.5 வருஷம் நடக்கும் அப்படிம்பாங்களா, 2.5 வருஷம் கழிச்சு பாருங்கள், ஜம்முன்னு உட்காந்து இதே மாதிரி தான் கெடுத்துருப்பீங்க. அதனால் ரிலாக்ஸாக இருங்க. சரி, இதுதான் காலபுருஷனின் 12வது ராசியான மீனம். இப்போ 11வது ராசிக்குள்ளே போகலாமா? 11வது ராசி என்ன, ஒரு அடையாளம் தெரியறதுக்காக ஸ்லைடு வச்சு மாற்றுவோம். காலபுருஷனுடைய 11வது ராசி என்ன, கும்பம். இந்த கும்பம் அப்படிங்கிறது வந்து சனியினுடைய ஆட்சி வீடு. ஜென்ம சனி நடக்குது கும்பத்துக்கு இல்லை. அதே மாதிரி தனாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு போய் கிடக்கார், எது குரு. 2ஆம் இடத்துல வந்து தனஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார். 2ல் ராகு வந்தால் கெடுத்து விடுமாம்ல அப்படின்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ராசி வந்து கும்பம், சரியா? 2ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கார், அப்படி வச்சுக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இல்லை கடகத்தில் உச்சமாக இருந்தால் கூட சித்தேன். இப்போ இந்த ராகு அது பயிற்சி ஒன்றும் செய்யாது, நல்லாயிருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம், ஏதோ ஒரு வீட்டில் வக்ரம், அது வந்து கடகம், விருச்சகம் அல்லது மீனமாக இருந்ததுன்னா இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு யோகமான பயிற்சி. சரியா? இதே குரு வந்து நீசமாக ஏறுறார், அப்படி வச்சுக்கிறோம். அப்போ ராகு அது பயிற்சி வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு பயிற்சி. அப்போ ஃபைனான்ஷியலாக டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏஜ்டு பர்சனாக இருந்தால் ஹெல்த் வைஸ் டிஸ்டர்ப் பண்ணுறது, இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குங்க, என்னையா ஒரு முடிவுக்கும் வர முடியல, இப்போ 2ல் ராகு இருக்கிறது நல்லதுன்றியா கெட்டதுன்றியா அப்படின்னாக்க இதில் வந்து கொடுக்க வேண்டிய பலன் கொடுத்துரும். ஆனால் இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு மாற்றி கொடுக்கறதுங்கிறது வந்து இப்போ பிறந்த ஜனன ஜாதகத்தில் மாற்றி கொடுக்கும். பட் என்னுடைய அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு ராசிக்கு 2ல் ராகு வரையில் கோச்சாரத்தில் அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது பிரமாதமாக இருக்கும், எக்ஸப்ட் சனி. ஈவன் சனி அந்த இடத்துல வக்ரமாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும், இந்த கோச்சாரமே சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்த வகையில் ராகுவை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஜென்மச்சனியை பற்றியும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா விரையாதிபதி 12க்கு அதிபதி ராசியில் உட்கார்றார், அது நல்ல விஷயம். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். அந்த கேந்திரத்தில் குரு போகிறதுங்கிறதே நல்லாயிருக்கும்.
சரியா? கேந்திர கோணம் தன்னில் கிளர்குரு விருக்கச் சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக ரெண்டினில் புதனஞ்சேர ஆய்ந்தனர் கணக்கு மாறு சாஸ்திரம் படிக்க வல்லான்னா நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய பாடல்கள் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. அப்போது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்லது தானே தவிர கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இதில் போட்டு பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிலாக்ஸாக இருக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இதில் சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சுய தொழில் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கோம்ப்பா நாங்கள், எங்களுக்கு சொந்த தொழில் ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒத்து வரும். நிறைய பேர் சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ஜூலை மாதம் வரைக்கும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்ததுன்னா ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தொழிலில் சக்ஸஸ் வரும். நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறத எதிர்பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச், உங்களுக்கு வக்ரம் ஆகி இருந்ததுன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கிற பீரியட் இருக்குது பாருங்கள், அந்த பீரியடில் வந்து ஜாப் சேஞ்ச் இருக்கும், சுவிட்ச் ஓவர் ஆகலாம், ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி ஹைக் இருக்கும், ப்ராஜெக்ட் மாறுறது இருக்கும், கிளைண்ட் மாறுறது இருக்கும், அல்லது வேறு தொழில் ஏதாவது பண்ணலாம். இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது வந்து தொழிலுக்கானது மட்டும்தான். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் நின்னீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நடக்கிற டைம் இருக்குது பாருங்கள், இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான சக்ஸஸ் கொடுக்கறதுங்கிறது அல்லது புது தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இதில் சக்ஸஸ் ஆகும். இப்போ வேலையில் சுவிட்ச் ஓவர் ஆகிறத பற்றி எடுத்துக்க அப்படின்னாக்க வேலையை பொறுத்த வரைக்கும் நான் மோரோவர் நிறைய பேர்த்துக்கு, அதாவது கும்பராசியில் மோர் தென் 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கிற டைமில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சின்ன சேஞ்சஸாக கூட இருக்கும், ஆனால் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சரி, இப்போ இந்த மேரேஜ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேரேஜை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி குரு வந்து வக்ரமாகி மீனம் கடகம் இந்த பக்கம் விருச்சகத்தில் உட்காந்துருந்தால் அவங்களுக்கு இப்போ கல்யாணத்துக்கான டைம். ஈவன் குருதசை நடந்தாலும் ராகுதசை நடந்தாலுமே. சார் கும்பம் தான் சார், 2ல் ராகு இருக்குது சார், ஆனால் கல்யாணம் நடக்கும். சரியா? அதே இது குரு வந்து நீசமாக இருக்கார், 6-8-12 மறைஞ்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கண்டிப்பாக வந்து கல்யாணம் டிலே ஆகும். டிலே ஆனால் எவ்வளோ நாள் ஆகும்? அதிகபட்சம் 1 வருஷம் ஆகும் சார். 2024 வந்து விட்டுடுங்க, 25ல் கல்யாணம் ஆகிறதுக்கான அமைப்பு வரும். அதனால் ஆனால் இது வந்து மேரேஜுங்கிறது வந்து அரேஞ்சு மேரேஜ் இந்த மாதிரியான இதில் போகிறதுக்கு. இது லவ் அஃபேர் அப்படிங்கிறது இப்போ நிறைய லவ்வில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் யாருக்காவது போய் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த நண்பர் கொடுத்துருக்காரு பாருங்க, சனி நீசம் டு கும்பம். கும்பத்துக்கு சனி நீசமானால் அப்படின்னு தனித்தனியாக பார்ப்போம் சார், முதல்ல முடிச்சுக்கிடுவோம். இதை எடுத்தோம்னாலே முடிக்கிறதுக்கே டைம் ஆயிரும்ல. ஸோ அந்த வகையில் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் டூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொத்து வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறதுங்கிறது, நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது, சிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதிலெல்லாம் உள்ளே போகிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ளே போகிறது, இதெல்லாம் வந்து சரியான டைம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னும் நிறைய யூனிட்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ இது வந்து இந்த கும்பராசிக்கு 2024 பொறுத்த வரைக்கும். அதே இது தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் முதலாளியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பிங்க. அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக வராது. அதனால் நீங்கள் முதலாளியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தொழில் ஆரம்பிங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, இது வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ செய்யக்கூடாத வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த மேரேஜ் பெர்ஸ்பெக்டிவில் போய் எதுவும் தப்பாக இறங்கிடக்கூடாது. அப்படி மேரேஜுங்கிறது இனிஷியேட் ஆகுது அப்படின்னாக்கா ஜாதகத்தில் இப்போ பாசிட்டிவான டைம் இருக்கா, இந்த தசாபுத்தி இந்த கோச்சாரத்தோட மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துக்கிட்டு அப்புறம் செய்யுங்க. மற்றபடி வந்து தொழிலில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். இட் வில் பி த பாசிட்டிவ் சேஞ்ச். மோர் தென் 99% பாசிட்டிவாக தான் சேஞ்ச் ஆகும். சரியா? அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருடம் அப்படிங்கிறது யோகமான வருடமாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி அடுத்தபடியாக வர்றதுங்கிறது மகர ராசி. மகர ராசிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு வந்து 10ஆவதாக நிற்கக்கூடிய ராசி, சனியினுடைய ஆட்சி வீடு. இந்த மகர ராசி என்ன மாதிரியான பலன்களை செய்யும்? இந்த 2024 எப்படி இருக்கும்? 2024 நம்மளுக்கு தான் மகர ராசிக்கு. ஒன்று நீ மகர ராசியான்றாதீங்க, நான் மகர ராசி இல்லை. இருந்தாலும் அதாவது மகர ராசிக்கு 2ல் சனி உட்காந்துருக்கார் இல்லையா, தனஸ்தானத்தில். தனத்தாதிபதி ஏகாரி சேர்க்கை தலமகன் தன்னுடன் கேந்திரம் மாறி நிற்கில் இனத்தார்கள் சொத்தை எல்லாம் இவனே கொள்வான் ஏதமற்ற மால் புதனும் பொன்னன் குந்தி நினைப்பாரும் சேரிட உதவிரேலும் நெறியான காலம் மட்டும் பொருளை தேடி பணப்பாலை தான் குடித்து அடக்கமாகி பாருலகில் தீரனென பெயர் கொள்வானேங்கிறான் 2ல் சனி வந்தான். ஆனால் சிலர் என்ன சொன்னாங்க, 2ல் சனி வந்ததுன்னா மாட்டுச்சு, அம்பிட்டு போச்சு, அம்பளதையும் பாதச்சனி ஊரை விட்டு ஓட்டினா அப்படின்னு. எங்கே ஓடினவங்கள 4 பேரை சொல்லுங்க பார்ப்போம், 10 பேரை சொல்லுங்க பார்ப்போம் ஓடினவங்கள, ஊரை விட்டு ஓடினவங்கள
இப்போ அந்த பாதச்சனி யார் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுல, எல்லாரும் ஊரை காலி வந்துட்டு வேற ஊருக்கு போயிட்டாலா? ஒன்றும் கிடையாது. வீட்டை காலி வந்துட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாலா? இல்லை. அதனால இந்த பாதச்சனியை பார்த்து ஒன்றும் மிரளெல்லாம் வேண்டியதில்லை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இட சனிங்கிறது யோகச்சனி. இன்னும் சொல்லணும்னா கரெக்டாக தான் இருக்குது. அப்போ யோகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்ற மாதிரியான அம்சம். சவுண்டு கரெக்டாக கேட்குதான்னு தெரியல, இருங்க அதை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். என்னையா மீன்னு நீயா பேசிக்கிட்டு இருக்க மனசுக்குள்ளன்ற மாதிரி யாரும் சொல்லிட போகிறாங்க. இந்த பற்றியா கம்மியாக இருக்குது. இப்போ கிளியராக இருக்கும். முதல்ல செக் பண்ணியிருக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து 2ல் நிற்கிறதுங்க. 3ஆம் பாவத்தில் ராகுவும் 9ஆம் பாவத்தில் கேதுவும் நிற்கிறார் இல்லையா சார்? மீனத்திலையாவது கன்னிலையாவது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்ததுன்னா அப்பாவுக்கு உடம்புல தொல்லை பண்ணும், சந்திரன் இருந்தால் அம்மாவுக்கு உடம்புல தொல்லை பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான டைம். சரியா? மற்றபடி ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3-6-11 ராகு கேது நிற்கலாம். அடுத்தது குரு வந்து 4ல் இருந்து 5க்கு போக போகிறார். அவர் 4ல் இருந்தாலும் ஓகே தான், 5ல் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா 12க்கு அதிபதி கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் யோகம்ன்றான். அப்போ கேந்திரத்தில் போயிருக்கார், அடுத்து திரிகோணத்துக்கு போக போகிறார். அப்போ 2024 நல்லாத்தையும் இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 2024 நல்லாயிருக்கும். கடைங்கட்டுறதுக்கான தசை மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து விற்காமல் இருக்குன்னுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சொத்தெல்லாம் விலையாகிறதுங்கிறது, புதுசாக சொத்து வாங்குறதுங்கிறது, ஒரு சொத்தை இன்னொரு சொத்தாக மாற்றுறதுங்கிறது, வாகனம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது மாதிரியான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண காரியங்கள் கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் 2024 மகர ராசியை பொறுத்த வரைக்கும். கல்யாணம் கைகூடும் சார். கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருந்தாங்கன்னா கூட அது பொண்ணு வீடு பையன் வீடு அல்லது ஆமாங்க நாங்களும் லவ் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேறான், பொண்ணோட புருஷன் விட மாட்டேறான்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி இல்லை. ஸோ நியாயமான லவ்வாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஒத்து போகும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அந்த வகையில் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இந்த தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டால் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் நடக்கிற டைம் வந்து தொழிலில் நிறைய பேர்த்துக்கு சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் பாசிட்டிவான சேஞ்சா அல்லது நெகட்டிவான சேஞ்சாங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் எடுத்துக்கணும். பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் வரும், நம்ம பாசிட்டிவ்னே எடுத்துக்கிடுவோமே அதை. சரியா? அதுலேயும் குறிப்பாக சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி ஸ்டேட்டு போகிறது, வேறு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துக்கு போகிறதுங்கிறது அது மாதிரியான முன்முயற்சியில் இருப்பாங்க. அந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இது வந்து சரியான டைம். எது? இந்த இதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய டைமே நல்லா இருக்குது. அப்போ நிறைய சேஞ்ச் ஆகும். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான அமைப்பு, இருப்பிடம் மாறுறதுக்கான அமைப்பு, இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. ஸோ அந்த வகையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ஒரு டைம் தான் நடந்துகிட்ருக்கே தவிர தோஷமான டைமில் 2024 உங்களுக்கு பல வெற்றிகளையும் சிறப்புகளையும் கொடுக்கும். எஸ்பெஷலி ஃபைனான்ஸ். சரியா? அதே மாதிரி கரியரில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. கரியர் சக்ஸஸ் ஆனால் தானே ஃபைனான்ஸ் வரும். அது மாதிரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நிறைய பேருக்கு கைகூடி வரும். சிலருக்கு 50 வயசானாலும் கல்யாணம் வராது. இப்போ கூட கமெண்ட்டில் ஒருத்தர் ஓட்டிருந்தார், உனக்கு நல்ல எடுத்துக்காட்டு ஜாதகம்யா, 50 வயசு ஆகுது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, சுக்கர தசை கல்யாணம் நடக்கலை ஏன் அப்படின்னு கேட்டு ஒரு 20 கொஸ்டின் மார்க் வேற போட்டு வச்சுருந்தார். அதுமாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்கல இந்த கோச்சார வரையில் இப்போ கல்யாணம் நடந்துடும். அப்புறம் என்னமோ சொன்ன கல்யாணம் நடக்கும்னு நடக்கலை அப்படி நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருந்தா அந்த ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இல்லைன்னு அர்த்தம். சிலர் சாமியாரத்தே இருந்தாகணும்னு இருக்கு, அவருக்கு போய் நீ 2 கல்யாணம் பண்ண அப்படின்னாக்க எப்படி பண்ணுவார்? அது மாதிரி தான். சரி, அடுத்தது வந்து தனுசு ராசி. அப்போ 2024 மகர ராசிக்காரங்களுக்கு யோகமான வருடம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டியதில் எதுனாலும் தூக்கி போட்டு உட்காட்டுக்கு போயிட்டே இருங்க, நல்லபடியாக சக்ஸஸ் ஆவீங்க. 2024 இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆவதாக நிற்கக்கூடிய ராசி, குருவுடைய ஆட்சி வீடு. தனுசு ராசிக்கு வந்து இப்போ இந்த 2024 யோகமான பயிற்சி. எப்படி? அதே 7.5 சனி முடிஞ்சு வச்சுன்றோம்ல, அதனால் 7.5 முடிஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது இல்லாமல் அது 2வது சுற்று 1வது சுற்று எந்த சுத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தான் முடிஞ்சு வச்சுல, அதனால் அது பிரச்சனை இல்லை. 4ஆம் பாவத்தில் ராகு நிற்கிறார், 10ஆம் பாவத்தில் கேது நிற்கிறார். இந்த பீரியட் வந்து திஸ் இஸ் நாட் அன் ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இதில் சொல்லணுங்கிற மாதிரியான அமைப்பு. என்ன லைவில் எதுவும் தகராறா? பாலாஜி பண்ணுறாரு. ஹலோ, நான் லைவில் இருக்கேன் பாலாஜி, லைவில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். அப்போது புத்தாண்டு வாழ்த்து, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பாசிட்டிவாக உட்காந்துருக்கார், ராகு வந்து 4ல் நிற்கிறார், 10ல் கேது நிற்கிறார். இப்போ தனுசு ராசிக்கு டோன்ட் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா,
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா, அதுவும் புதுசாக இறங்குறதா இருந்தால் இப்போ செட் ஆகிறது கஷ்டம். அதனால் தெளிவாக ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யணும், இல்லாட்டினா அதை விட்டுறணும். அதே மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கிறது, அதில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ வலுவான டைம் இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணிங்கனாக்கும் நிச்சயமாக பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது புதுசாக இனிஷியேட் பண்ணால், ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க, பல காலம் ஓட்டிகிட்ருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு ஓடிடும். அதுலேயும் கூட பொறுப்பை ஜாஸ்தியாக நீங்கள் சுமக்க வேண்டி வரும். ஆனால் புதுசாக இனிஷியேட் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிவேர் ஆஃப் அபவுட் யுவர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இதில். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது இடமாற்றம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஃபேமிலியோடு அழைச்சிட்டு நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னாக்கா அது நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இதில் எல்லாம் சக்ஸஸ் வர்றதுக்கான அம்சம் உண்டு. சரியா? அதே மாதிரி விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு, இதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு விவசாயத்தில் இருக்கிறது, இந்த தடவை கிராப் போடுறதுங்கிறது வந்து ரொம்ப நிதானமாக பண்ணணும். அதாவது பயிர் பண்ணுறதுங்கிறதே அந்த முட்டுவெளி செலவுன்னு சொல்லுவாங்க, வயலுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஆடு மாடு குறைச்சி வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ கூட்டி வைக்கிறதுங்கிறது வந்து சரியாக வராது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பால் தொழில் பண்ணுறதுங்கிறது, அல்லது சிக்கன் வளர்க்குறாங்க இல்லையா, கோழியெல்லாம் வளர்த்து சின்ன குஞ்சு எடுத்து கோழியை வளர்த்துங்க, அந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கிடையாது. தனுசு ராசியில் 4 அதிபதியான குரு ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார் அப்படின்னாக்க நல்லாத்தையும் இருக்கும். அந்த குரு பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இது வரும். ஒரு தடவையும் நான் சொன்னேன்னா குழப்பம் வரும். அதனால தான் அந்த சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமானது கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி திருமணம், போக்குவரத்து, அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே கை வைக்காது, அது நடக்கும். அதே மாதிரி இந்த வருடத்தோட பிற்பகுதி அப்படின்னு போகிறப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் இருக்கும் சார். இடமாற்றம்ங்கிறது வீடு விட்டு வீடு மாறுறது, ஒர்க்கிங் பிளேஸ் மாறுறதுங்கிறது, நேச்சர் ஆஃப் ஒர்க் மாறுறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சும் வந்து அக்செப்டபுளாக இருக்கும். சிலருக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கும், டாலரேட் பண்ணி வர மாதிரி இருக்கும். அப்போ யூ ஷுட் ரெடி டு காம்ப்ரமைஸ் டு சம்வேர் எல்ஸ் வித் யுவர் ஜாப்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இது வந்து ஜாபில் இருக்கவங்களுக்கு அப்படின்னா பிரச்சனையான டைமோ பஞ்சாயத்தான டைமோ என்னமோ சொல்கிறத பார்த்தா பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னா பெஞ்சிலெல்லாம் போகிறதுக்கான டைம் இருக்காது. அப்படி இல்லை, கவலைப்பட வேண்டாம். சரியா? அப்போது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான அமைப்பு இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாக்னண்ட்டாக போயிட்டுருக்கும், பெரிய அளவில் ரேப்பிட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்ல முடியலை. ஆனால் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. அதே மாதிரி வேலையில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான அம்சம் உண்டு. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியில் போகிறது அல்லது ஃபேமிலியை கூட்டு வெளியில் போகிறது அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய பிற்பகுதியில் நிறைய பேர்த்துக்கு நடக்கும். அதாவது ஜூலை டு நவம்பர் வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்போது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் நல்லா இருக்கா அப்படின்னாக்கா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கிற டைம், இஃப் இட் இஸ் ஏஜ்டு பீரியடு 6 அதிபதி தசை நடந்ததுன்னா அந்த டைமில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். மற்றபடி சின்ன வயசுக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இடமாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா டூஸ் நிறையா இருக்குது. டோன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி மோர் கான்சியஸ் அபவுட் யுவர் ஜாப் அண்ட் பிஸ்னஸ். அதில் எஸ்பெஷலி ஜாபில் வந்து நீங்களாக இனிஷியேட் பண்ணாதீங்க. இது ஜாப் சேஞ்சு அல்லது வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறது நீங்களாக இனிஷியேட் பண்ணாதீங்க. அதுவாக வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இதுதான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி தனுசு ராசிக்கு 2024 சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானா உங்களோட சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன். எல்லா ராசிக்காரங்களுக்கு தான் நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமா உலகில் தனுசு ராசிக்காரர் ஒரு உளரையில் அவர் உருட்டு பாக்கி 11 ராசிக்கும் சேர்த்து பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த வகையில் இதான் தனுசு ராசிக்கு 2024க்கான பலனாக எடுத்துக்கணும். சரி, இப்போ அதுக்கு அடுத்த ராசி என்ன இருக்குது தனுசுக்கு அப்புறம்? விருச்சிக ராசி. இந்த விருச்சகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 8வதாக நிற்கக்கூடிய ராசி, செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. அப்போ விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து 2024 கொடுக்கும் அப்படின்னா, விருச்சகத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவான டைம் வருது. எப்படின்னா, மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் கூடிடும். விருச்சிக ராசியில் பெண்டிங்லேயே இருந்திருக்கோம்ல, அதையாப்பா இருக்கிறா இந்த ஆண்டு திட்டம் போட்டு பொண்ணு தேடிக்கி இருக்கான், மாப்பிள்ளை தேடிக்கி இருக்கான், ஒன்றும் செட்டான வட்டத்தையும் காணா அப்படின்னு. அதில் சிலர் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக இருக்கும். எவனாவது ஒருத்தன் நடுவில் வந்து குறுக்கப்படுத்துக்கிறியான், அதெல்லாம் முடியாது, நான் தரமாட்டேன் பிள்ளை, அல்லது பையனுக்கு கட்ட மாட்டேன், அல்லது வந்து இது கட்டினா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னத்தையா ஒரு காரணத்தில் வந்து கூப்பிட விழுந்துருவாங்க. இப்போ அவங்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எப்போ? மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் கூடுறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்படியா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளை விட்டு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா ஐயா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்படிலாம் வாய்ப்பு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம்ல, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இருந்தாலும் அது வந்து சரியாக வராது. மொத்தத்தில் திருமணத்திற்கான அமைப்பு நிறையா கைகூடி வரும். அதே மாதிரி
இந்த டைமில் ஏன் போன வருஷத்துலேயே 2023 நிறைய பேர் வந்து லவ்வால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து லவ்வில் நிறைய பேர் விழுந்திருப்பீங்க, புதுசாக லவ்வை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. ஈவன் கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட லவ் வந்திருக்கும் சார் அப்படின்னா நாங்கள்லாம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்லலைன்னு சொல்லிட்டேன். சரியா? அந்த 2க்கு அதிபதி 6ல் போய் 5க்கு அதிபதி 6ல் போய் நிற்கல, குடும்பத்தில் இது சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்கன்ற மாதிரியான அமைப்பு. அதில் இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். சின்ன வயசாக இருந்தால் தானே. வயசான காலத்தில் எங்கள் தாத்தா அவர் வந்து யாரோடையே பேசிகிட்டு இருக்காரு பாட்டிகிட்டன்னா என்னத்தையே வச்சுட்டு போறியான் போங்கடான்ட்டு போயிடலாம் இல்லையா? இது அப்படி இல்லை. ஸோ இந்த லவ் அஃபேரில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் கூடுறதுக்கான அமைப்பு, இல்லைப்பா எங்களுக்கு லவ்வெல்லாம் இல்லை நாங்கள்லாம் நம்ப ஒழுக்கமாக இருக்கோம், அப்போ உங்களுக்கும் கல்யாணம் கூடுறதுக்கான அமைப்பு அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. சரி, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும், ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் கடை வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த கடை 7.5 இல்லை சார் விருச்சிக ராசிக்கு 7.5 கிடையாது, 7.5 முடிஞ்சு வச்சு. ஆனால் கடன் இருக்கும் உங்களுக்கு. அப்போ 7.5 வந்தால் தானே கடன் இருக்குன்னா 7.5 இல்லாமல் கடன் இருக்கா? இருக்குது. அப்புறம் எப்படி இருக்கு? அதுக்கு தான் அதுதான் சொன்னேன். 7.5க்கும் கோச்சாரங்கிறது இட் ஹேஸ் அ லிமிட்டேஷன். கோட்டை தாண்டி அது வராது, பேச்சத்தையும் இருக்கும். சரியா? அதனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறதுங்க அதை முடிஞ்சிருச்சு இல்லை விருச்சிக ராசிக்கு. ஆனால் கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. புதுசாக கடன் பட வேண்டியது வரும். அது பாசிட்டிவான கடனாக இருக்கும், நெகட்டிவாக இல்லை. ஒரு சொத்து வாங்குறதுக்காக கடை வாங்குவீங்க, ஒரு வண்டி வாங்குறதுக்காக கடை வாங்கி, ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் பாசிட்டிவான கடை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். சரி, அப்போ இதில் வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா திருமண காலம் கைகூடி வரும். ஏப்பா அந்த தொழில் பண்ணுறதை பற்றி ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்க, நம்மள சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறதுக்கான டைம் நல்ல டைம். அதுவும் பூர்வீக ஊரில் இருந்து தொழில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கபிளாக தெரியும். அவங்க மட்டும் ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கீங்க, ஜஸ்ட் ஒருத்தர் தள்ளி இருந்தால் கூட சத்தியம், அல்லது வெளிநாட்டில் போய் உட்காந்துருந்தாலும் சத்தியம், அவங்களுக்கு தொழில் இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. அது நல்லாவும் வரும். எது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிடலாம். இது இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேலதிகாரிகளோட ப்ரெஷர் இருந்திருக்கும் சார். இப்போ இருந்துகிட்டு இருக்கோம், இன்னும் சொல்லணும்னா ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து ஒன்று நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகி அங்கே வந்து ஸ்மூத்தான ஒரு இடத்துல போய் உட்காந்துருவீங்க, இல்லை உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மேலதிகாரி அவனை தூக்கிட்டு வேற ஆளை போட்டுருவாங்க, அந்த அட்மின் மாறிடும். அப்போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஒரு ஒர்க்கிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் கிடச்சி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம். ஸோ இந்த ரீதியாக அதாவது மேலதிகாரிகளுடைய பிரச்சனை, அந்த ப்ரெஷர், அதனால் நிறைய கான்சிக்வன்சஸ் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ரிலீஃப் ஆயிரும் இந்த 2024 அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. சரியா? சிலருக்கு வந்து நான் ஏற்கனவே கடன் நம்ப வாங்கியிருக்கேன், கடனில் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பணப்புழக்கம் இருக்குது, கடன்லாம் கட்டலாம். நிறைய பேர்த்துக்கு கடன் கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். அதான் இப்போ நான் லைவில் இருக்கேன், ஃபோனை வச்சுருங்க. அதாவது ஃபோனை கட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், மறந்துட்டேன். இருங்க வரேன், அதையும் முடிச்சிடுவோம். எங்கே ஏராப்பிள்ளைனை காணா இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியலாக தொழில் ரீதியாக முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் நல்லாவே சொல்லும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிறது நல்லாயிருக்கும். இந்த மாமனார் வீட்டோடலாம் மல்லு கட்டிட்டு கிடப்பான்ல, இப்போ அதெல்லாம் வந்து ஒத்து போகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அம்சம். அதே மாதிரி பொண்ணாக இருந்ததுன்னா மாமியாரோட ஒத்து போகாமல் பெரிய பிரச்சனையாகி 7.5 ஆகி எல்லாம் நின்றுச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து வரும். ஒரு சிலருக்கு குடும்பமே பிஞ்சு போய் கிடக்கும். அதாவது எப்படின்னா விருச்சிக ராசியில் டைவர்ஸுக்கு போனாத்தையும் ஆகும் சரியாக வரும், நான் எனக்கு சுத்தமாகதியா நான் வாழைய மாட்டேன் கூட அப்படின்ற மாதிரி தெரிச்சு போய் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் கூட மனசு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? அதுக்கான அமைப்பும் இருக்குது. அதனால் இப்போ போயிட்டுருக்கிற இந்த 2024 அப்படின்றது இந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காக உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டா யோகமான ராசி. 2024 உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்கள், பொருளாதாரம் டெவலப் ஆகும், எதிர்பார்த்த பணம் வரும், சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஃபைனலைஸ் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஃபைனலைஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நல்லபடியாக முன்னுக்கு வருவீங்க. எது 2024. அப்போ 2024 உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக்கலாம். சரியா?
செந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விடங்கு வெள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை என்ன. அது குரு பயிற்சி வந்தா என்ன, சனி பயிற்சி வந்தா என்ன, தசமான் ராகு தசை நடந்தா என்ன, சனி தசை நடந்தா என்ன. செயல்வட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தென்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்குடியார் மென்மனம் மாமயிலோன் வேல்வட்டழிந்தது வேலையின் ஜூரனும் வெறுப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமையில என் கையெழுத்தே அப்படின்றான். அப்போ தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியா. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 யோகமான வருடம் இன்னும் சிறப்பாக போகட்டும், முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. அடுத்தபடியாக வர்றதுங்கிறது வந்து துலாம் ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 7வதாக நிற்கக்கூடிய ராசி துலாம் ராசி, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சரி, இப்போ இந்த துலாம் ராசிக்கு 7.5 சனி 8.5 சனியெல்லாம் ஒன்றும் இல்லை, அர்த்தாஷ்டம சனி இருந்ததுன்றாங்க. அது விலகிருச்சுன்னாங்க. அர்த்தாஷ்டம சனினா 4ஆம் இட சனி சார். 4ஆம் இடத்துல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தா அம்மாவை பிடுங்கி விட்டுருக்கணும், அம்மாவுடைய உடல் நலத்தை கடுமையாக பாதிச்சிருக்கணும், ஒரு சிலருக்கு லைஃப் ரிஸ்க்கை கொடுத்துருக்கணும், சொத்து பத்து விற்கணும், வண்டி வாகனம் கையில் இருந்தால் விற்று போயிடணும், உடம்பு சரியில்லாமல் போயிடணும், வரவு செலவில் அடி வாங்கணும், தொழிலில் சிரமப்படுற மீன்ஸ் தொழில் கம்ப்ளீட்டாக விட்டு போயிடணும். எல்லாத்துக்குமா சார் நடந்துச்சு? நான் துளாராசிக்காரங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன். அர்த்தாஷ்டம சனியில் இந்த இதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்குல்ல, இந்த அர்த்தாஷ்டம சனி ஒன்றே கெடுத்துருன்னு அர்த்தமாக கிடையாது. துளாராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அர்த்தாஷ்டம சனி நல்லது தான் பண்ணும், கெடுக்காது. ஏப்பா கெடுக்காது? அங்கே தான் ஆட்சியாக இருக்கார்ல. அதையும் மீறி கெடுக்குதியா அப்படின்னா வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் பாவாதிபதி செம்மத்தியாக வாங்கியிருப்பாருன்னு அர்த்தம். அப்படி வாங்கியிருந்தா இந்த பிறப்பில் இந்த கர்மாவில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அழுட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய சிரமப்படுறதுக்கான அந்த பிராப்தத்தோடு வந்திருப்பாங்க. அவங்க வேணால் சிரமப்படலாம், மற்றபடி எல்லாரும் கஷ்டப்படணும்னு அமைப்பு இல்லை. அப்போ மோர் தென் 80% ஆஃப் த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இந்த என்ன அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்துக்கு போனதுங்கிறது ஒன்றும் கெடுதல்லாம் கிடையாது. 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான், 4ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லதான் சனி பேச்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ குரு தான் ஒரு பஞ்சாயத்தில் போகிறார், எது 8க்கு போகிறார். அப்போ அஷ்டம குருவாயிருச்சு, கல்யாணம் நின்று போயிருமாம்ல அப்படின்னாக்கா அதெல்லாம் நிற்காது. ஏன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு மறைஞ்சா சரி, குரு மறையாமல் இருந்தால் தான் பஞ்சாயத்து. அப்படி பார்த்தோம்னா குரு இப்போ 7ல் தான் நிற்கிறாரு. 7ல் நிற்கல, வீட்டில் வந்து தெக்க ஓலான்னா கிழக்க ஓலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் சொல்லுவார் நம்ம அந்த வேலையத்தையும் செய்யணும், இல்லை அதெல்லாம் முடியாது, இந்த வேலையை செய்யணும், அதுக்கு நேர் எதிரான வேலையை கூட சொல்ல மாட்டாங்க, வேறு எதையாவது சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் வந்து அடிக்கடி அப்படி ஃபயர் ஆகிட்டே இருக்கும். ஹைலி இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான்ல பெட்ரோல் வண்டியில், அது மாதிரி இது ஹைலி இன்ஃப்ளேமபிள் பொசிஷன் இருந்திருக்கும் இப்போ. ஆனால் அதெல்லாம் ரெக்கவரி ஆகி வெளியில் வர்றதுக்கான அமைப்பு எது? இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய பாசிட்டிவான திங்ஸ் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் நிறையா கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். லவ் மேரேஜுக்கான அமைப்பு நிறையா நடக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. லவ்வில் நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அந்த அமைப்பெல்லாம் வந்து இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் உண்டு. தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது 4ல் சனி இருக்கல தொழில் ஆரம்பிச்சிடலாம் சார். ஆனால் 5ல் சனி ஆட்சியாக இருக்கல தொழில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, அதாவது ஆல்ரெடி யூ ஹவ் டூயிங் சம் ஜாப், இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்குள்ளே போகலான்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜாயின் வெஞ்சருக்குள்ளே போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கும் கொஞ்சம் நிதானமாக போகணும். ஆனால் அதே சமயத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். நான் வந்து நவீனமான இஸ்ரேல் விவசாயம் பண்ண போகிறேன், அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய கூண்டு கட்டி உள்ளே எல்லாத்தையும் வளர்க்க போகிறேன், தண்ணி மண் இல்லாமலே எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ செய்யலாம், செஞ்சால் நல்லா தான் வரும். அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஜாபில் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ப்ரொமோஷன் வெயிட்டிங்கில் இருந்ததுன்னா அது வரும். ஒரு சிலர் இன்னும் காமெடியாக இருப்பான், ப்ரொமோஷன்லாம் வந்துடும், ஆனால் இது வராது, எது பணம் வராது. சம்பளத்தில் ப்ரொமோஷன் இருக்காது, சும்மா வெறும் ப்ரொமோஷனை கொடுத்து வச்சுருப்பான். அதெல்லாம் இப்போ சம்பளத்தில் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான அம்சம் சொல்லலாம். அப்போ கிட்டத்தட்ட 2024 அப்படிங்கிறது துளாராசியை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி த பாசிட்டிவ் டைம், நாட் இன் த நெகட்டிவ். எந்த விதத்தில்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரியர், ஜாப் சேஞ்சு அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான லைனில். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம், நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க. இது 2 வீலர் வச்சுருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க, 2 வீலர்லேருந்து காருக்கு போயிருப்பீங்க, காரில் வேறு கார் மாற்றிருப்பீங்க, அல்லது 2 வீலர் வேறு மாற்றிருப்பீங்க. அது மாதிரி சேஞ்சஸ் சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு இடமாற்றம் இருந்திருக்கும், இருந்த இடத்த விட கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக வசதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பீங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ இருந்தது, ஆல்ரெடி இருந்த பலன். இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டா இது இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டாக நடக்கும். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு நடக்கலைன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நடந்து வர்றதுக்கான அமைப்பு, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம்.
புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும். இல்லை ஏற்கனவே 2 உள்ளே பெற்று வச்சுருக்கோம், எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்குமா அப்படின்னாக்கா அடுத்த குழந்தைக்கான டைம் இது. ஆனால் அது ஆம்பளை பிள்ளைங்கிறத உங்கள் ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வாரிசே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு போயிட்டு உனக்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை கிடைக்கும், 5ல் சனி ஆட்சியாக இருக்குப்பா, தைரியமாக பண்ணியா அடுத்த ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு இருந்தோம்னாக்கா சரியாக வருது. ஸோ அதனால் அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் த புத்திர பாக்கியம். சரி, அப்போது இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ போயிட்டு இருக்கிற டைம் அருமையான டைம். சரியா, 2024ங்கிறது 6ஆம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்காரு வருங்க. அது வந்து ரொம்ப யோகம் சார். 6th ஹவுஸ் ராகுங்கிறது கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்கன்னு வரும். 12ஆம் பாவத்தில் கேது உட்காந்துருக்காரு, அருமையான பலன். நீண்ட காலமாக குலதெய்வம் தெரியாத இருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ குலதெய்வம் தெரியும் இந்த வருஷத்தில் 2024. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. நிறைய நேர்த்தி கடன் பண்ணியிருப்பாங்க, பணம் முடிப்பெல்லாம் முடிஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லை காணிக்கை எடுத்து முடிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு போய் செலுத்துறதுக்கான டைம். நான் ஒரு நாளாவது திருப்பதி போயிட்டு வரணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, தாராளமாக போயிட்டு வரலாம். இப்போ இந்த வருஷம் போயிட்டு வரலாம், அதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு வார்த்தையை சொல்லலாம், திருப்பதிக்கு யார் போகக்கூடாது யார் போகலாம் அப்படின்னாக்க இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல. அதாவது கடவுள் வந்து ஒருத்தருக்கு நல்ல பலனும் இன்னொருத்தனுக்கு கெடு பலனும் செஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவன் கடவுளே இல்லை. சரியா, கடவுளுங்கிறது கருணை மிகுந்தது. ஸோ அது வந்து இயல்பாக சுற்றுறது. அதில் நம்ம கர்மா சேர்ந்து சுற்றுறதுனால தான் ஒரு சிலருக்கு கஷ்டமும் நஷ்டமும் வர்றதுங்க. சரி, இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கும் எப்போ வேணாலும் போகலாம். அதில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பதிக்கு போனால் இது பாதிக்கும், அது வந்து இதில் பாதிக்கும் அதில் பாதிக்கும். சாஸ்திர பிரமாணம் சொல்லுங்கள், எந்த புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க? எந்த புஸ்தகத்துலனா இன்றைக்கி நம்ம சமகாலத்தில் இருக்கவங்க எழுதின புக்கை விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். எந்த ஆதாரத்தில் இந்த மாதிரியான ஒரு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நேராக நின்று சாமி கும்பிடாது, இப்படி சைடில் நின்று இலையோ ஒளிஞ்சிருந்தாலும் விடமாட்டான்டா அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் விடமாட்டேன், இதில் இங்கிட்டு திரும்பி நின்று தொட்டு கும்பிட்றாதான்னு. தொட்டு கும்பிடாதங்கிறதுக்கு 1008 காரணம் உண்டு, அதை விட்டுறலாம். அது நேராக நின்று கும்பிடாத, உளுந்து கும்பிட்றாத, திண்ணீரை பூசிட்டு மட்டும் வா, எடுத்துகிட்டு வந்துடாத. இங்கே பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அதாவது மூட நம்பிக்கையோட எக்ஸ்ட்ராடினரி விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம கும்பிட்றது நம்மளே தான் சார் கும்பிட்றோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் புரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காடாமணி விளக்கேங்கிறார் திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். சரியா, நம்ம சிவவாய்க்கர் என்ன அருமையாக சொல்லுவார், பண்டு நான் பறித்தெறிந்த வன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜபித்து விட்ட மந்தரங்கள் எத்தனை மிண்டனாய் இருந்த போது இறைத்தனீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. அப்போ இத்தனை இருந்தால் அப்புறம் எதுக்குப்பா கோயிலுக்கு போனோம், பேசாமல் நம்மளே கும்பிட்டுக்கிற வேண்டியதானே, நம்மளே கும்பிட்டுக்கிற வேண்டியதானே. அந்த மெச்சூரிட்டி நம்மகிட்ட கிடையாது, அதனால் கோயிலுக்கு போய் தான் ஆகணும். சரி, அதனால் இந்த 2024 துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த யோகமான வருடமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், நிம்மதியாக அப்படி ஜென்டலாக ஜம்முன்னு கிளம்புங்க, பிரிஸ்கா. சரியா, ரைட். அடுத்து வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது அணிக்கக்கூடிய ராசியான கன்னி ராசி. கன்னி ராசி ரொம்ப ஜாலியான ராசி இல்லை, எதையும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டாங்க. எதுனாலும் பார்த்துக்கிறலாம் விடுப்பா, அந்த கொஞ்சம் நேரம் அந்த ஃபங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் எலாஸ்டிக் மாதிரி அப்படி இழுக்கிற வரைக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கும். விட்டதும் ஜவார்னா அதே இடத்துக்கு வந்துடுவான், ஜாலியாக இருந்துக்குவோம், விட்றா என்னத்தான் நடக்க போது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இப்போ பக்தி மயமாகவே இருப்பாங்க சார். அட்டேங்கப்பா, கோயில் குளம் போகிறது என்ன, இறை நம்பிக்கை என்ன, அல்லது வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றுறதுங்கிறது என்ன, அல்லது என்னென்னமோ செய்வாங்க. இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். இந்த 2024 இது கண்டினியூ ஆகும், ஜம்முன்னு கண்டினியூ ஆகும். அப்புறம் இன்னொன்று, கன்னிராசிக்காரங்களுக்கு ஹெல்த்து வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சார். இப்போ அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். இது இந்த 2024 தீர்வுக்கு வரணுங்கிற மாதிரியான அமைப்பு. அம்மாவுக்கு ஹெல்த் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அது ரெக்கவரி ஆகுன்ற மாதிரியான அம்சம். மனைவியோடு கூடிய ஒற்றுமை ரொம்ப நல்லாயிருக்கும். மனைவியுடைய தகப்பனாருக்கு வந்து சொல்லு அப்படிங்கணும் இல்லை, மனைவியுடைய தகப்பனாருக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு, அல்லது ஃபைனான்ஷியல் வைஸ் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரியான அம்சம் உண்டு. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் என்ன இருக்குது, பொண்ணையே வெத்து கொடுத்துருக்காரு, அவர் தான் சொன்னார் என் பாரத்தையே உங்கள்கிட்ட தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னு. அவள் இவ்வளோ நாள் சமந்துக்கிட்டு இருந்திருக்காரு, நம்மளை தூக்கி சமக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி கூட எடுத்துக்கிடலாம். மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் நடப்பு வருடம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கான வருஷம். மோர் தென் 90% ஆஃப் த கன்னிராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும் சார். நீங்கள் நல்லா பாருங்கள் தெரியும். மோர் தென் 90% ஆஃப் த இதுக்கு. அதுக்குன்னு நான் வந்து இப்போ டீ கடை வச்சுருக்கேன், நான் வந்து பிரியாணி கடை வைக்க போயிடுவேனா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. ஸோ ஒரு அப்கிரேடு பண்ணுறது, தொழிலை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கான அமைப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறதுங்கிற மாதிரியான அம்சம், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறதுங்கிறது, ரிசோர்ஸஸை கூட்டுறதுங்கிற மாதிரியான அம்சம், இது மாதிரியான வேலைகள்லாம் கன்னிராசிக்கு இப்போ நல்லபடியாக விருத்தியாகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு.
சரியா? அதை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணுமே தவிர இல்லை கடப்பாறை இறக்குன மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கக்கூடாது. சரியா? ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கை விளக்கு அப்படிம்பாங்க. விளக்கு வந்து வேற எந்த வேலையும் செய்யாது. அது பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டா அது தேமைன்னு நிற்கும். பாக்கி அந்த வெளிச்சத்தில் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறணும். சரியா? இந்த இப்போ லைட்டை போட்டு விட்ருக்கேன் இல்லையா, லைட்டு எரியுது, என்னையா காமிக்கும் லைட்டு, ஆனால் மிச்சத்தை நான் தானே பண்ணணும். சரியா? நான் தான் லைட்டை போட்டோம்ல, அதுவே பண்ணிக்கிறாதான்னா பண்ணாது. அது மாதிரி தான் ஜோதிடம். ஜோதிடம் வந்து உங்களை கைட் பண்ணும். இது இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சக்ஸஸ் ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரபிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கைட் பண்ணும். அதை விட்டுட்டு ஜோதிடர் வந்து பிரம்மா கிடையாது, இந்த விதியை மாற்றி எழுதுறது. சரி, ரைட், அதை விடுங்க. இப்போ அடுத்ததுக்கு போவோம். அப்போது தொழில்துறை அப்படிங்கிறதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஃபைனான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாசல் கட்டுறது, சொத்துச்சோம் வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு வந்து சேரும். இதுவும் இல்லாமல் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுரும்னு அர்த்தம் இல்லை, வேலை இல்லாமல் போயிடும்னு அர்த்தம் கிடையாது. அந்த வேலையில் ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். அதுவும் பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த 2024 ஸ்பெஷலைசேஷன், எஸ்பெஷலி ஃபார் விர்கோ, கன்னிராசி. சரி, இப்போ கேது இங்கே இருக்கார், ராகு 7ல் இருக்கார். அது எதுவும் பஞ்சாயத்தில் துடுமா அப்படின்னாக்க, சுக்கிரன் அந்த இடத்துல உச்சமாகி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில், எங்கள் மீனத்தில் சுக்கிரன் இருக்கார், இப்போ ராகு அங்கே போய் உட்காந்துருக்கார் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் சவுண்டு கூட வச்சுருவாங்க ஆம்பிளிஃபயரில், அதனால் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு அர்த்தம். சரியா? வேறு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூடுதலாக தேவைப்படும். நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் ஸ்தானத்து ரீதியாக. பட் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, புதுசாக இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னு இருந்ததுன்னா மேக்குள்ளே பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், 2025 பண்ணிக்கலாம். சரியா? வித்தின் மேக்குள்ளே நீங்கள் தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, ஈவன் இஃப் இட் இஸ் எ ஜாயின் வெஞ்சர் ஆல்சோ, அது மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிடணும், இல்லையா விட்டுறணும். ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா போன வருஷம் விவசாயமும் கால்நடையும் பெருசாக ஒன்றும் கை கொடுத்துருக்காது. ஈவன் ட்ராவல்ஸு டூர்ஸ் நடத்தினவங்களுக்கு கூட பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டபுளாக போயிருந்திருக்காது. ஆனால் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வர பீரியட், இந்த பரிச்சலிவிலேருந்து பாருங்கள் சூப்பராக போகும். அதில் வந்து இந்த தடவை கிராப் போடுறது எல்லாமே ஊக்கமாக பண்ணிக்கோங்க, நிறைய கூட பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் குறிப்பாக ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் கருப்பு நிற பொருட்கள் ஜஸ்ட் லைக் எள்ளு, உளுந்து, இந்த மாதிரியான ஐட்டம் வந்தால் மட்டும் கொஞ்சம் குறைச்சி பண்ணணும். மற்றபடி வெள்ளை கலர் ஐட்டம், மஞ்சள் கலர் ஐட்டம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும். சரியா? அப்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு சொல்லலை, மெயின் கன்னிக்கு கல்யாணம் தான். ஏன் கன்னிக்குனாக்க இப்போ குரு வந்து 8ஆம் பாவத்தில் இருக்கார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் 8ல் குரு இருந்தால் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு, இல்லைனாலும் ரிஷபத்துக்கு குரு பயிற்சியால் இப்படி வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்குமே கல்யாணத்துக்கான டைம் இருக்குது கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு. அதனால் நிறையா கல்யாணம் கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா? வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டிடுவீங்க. இப்போ அந்த மே மாதத்துக்கு அப்புறம் வரையில நாங்கள் சொத்தும் வாங்கலை, கடனும் வாங்கலை, கம்முன்னு இருக்கோம், ஏயா என்னையா போட்டு இமிசை பண்ணுறீங்க அப்படின்னாக்க இப்போ சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு, அதுக்காக கடை வாங்குறதுக்கான அமைப்பு. கடை வாங்கினாலும் கடை கட்டிடலாம். விடம் கொண்ட மீனை போலும் வெந்தடல் மெழுகு போலும், படம் கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும், திடம் கொண்ட ராமவானம் செருக்களத்துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து கடன் படுறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான வேலை. ஆனால் உங்களுக்கு அந்த கடனால் ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 2வது ராசியை குரு பார்க்குறாரு சார், அது ரொம்ப நல்ல வலுவான அமைப்பு மேற்கப்புறம் வரையில். அதனால் ராகு எது அமைப்பும், சனி இருக்கக்கூடிய பயிற்சியும், குரு இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லத்தையும் இருக்காங்க. அதனால் கோச்சாரம் ஓகே. இப்போ உங்கள் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ரியலி யூ வில் பி சக்சீட். கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அந்த வகையில் கன்னிராசிக்காரங்க சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று நல்லபடியாக வரணும்னு எல்லாரோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். சரியா? இப்போ அடுத்த ராசிக்கு போகலாம். எந்த ராசி? காலபுருஷ தத்துவத்தின்படி அடுத்து நிற்கிறதுங்கிறது சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் விட்டுருந்தார், எங்கே இருங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து விட்டுருக்காரு. 3 வருடம் முன்னால் நீங்கள் காட்டிய ஒரு ஜாதகத்திற்கு, எடுத்துக்காட்டு ஜாதகத்துக்கும் எனக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம். நான் ஏன் சிரமப்படுகிறேன்? இது எப்படின்னா, போன வருஷம் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் காய்ச்சல்னு வந்தப்போ ஒரு பச்சை கலர் மாத்திரையும் ஒரு சேப்பு கலர் மாத்திரையும் கொடுத்தீங்களா, நீல மாத்திரையா, வட்டமாக 2 மாத்திரை கொடுத்தீங்களா, அதே கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தெரியல சார். எது நம்ம எல்லா வீடியோலையும் வந்து எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு
ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு செயல்படுது சார். ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறோம்னா அந்த கருவியை ப்ளக்கில் மாட்டி விட்டு ஓட்டி பார்த்தா தானே தெரியும் இது கருவியா இல்லை பெரிய சொருவியான்னு. அப்போ அது வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் அப் பண்ணுறதுக்காக தான் அந்த எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் கொடுக்குறது. அதில் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்க நீங்கள். பார்ப்போம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கான பதில் எதுவும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இந்த ஒரு அசோக் கேட்டிருக்காரு, புது வருட பலன்கள் ராசிக்கு பார்க்க வேண்டுமா இல்லை லக்னத்திற்கு பார்க்க வேண்டுமா? முதல்ல ஜோசியர் தான் பார்க்கணும், சரியா? புது வருட பலன் நம்மளா பார்த்துக்கிட்டாக்க நிறைய நெகட்டிவாக வந்துடும், இல்லாட்டி நிறைய பாசிட்டிவாக வந்துடும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ புது வருட பலன்கள் ராசிக்கு பார்க்க வேண்டுமா இல்லை லக்னத்துக்கு? ராசிக்கு தான் பார்க்கணும். வருட பலன்கள் அப்படிங்கிறது ராசிக்கு தான். லக்ன பலன்கிறது வந்து ஒன்லி தசா புத்தி. whenever you calculate about your தசா மகாதசா அண்ட் புத்தி, ஸ்ட்ரைட் அவே யூ கோ த்ரூ த லக்னம். மிச்சம் இருக்க அத்தனை விஷயத்துக்கு ராசிக்குள்ளே வந்துடும், அதான் விதி. சிலர் வந்து லக்னத்து படியும் கொண்டு போகிறாங்க, அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. அது ப்ராக்டிக்கலாக சரியாக வந்து அதை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதன்று உலகத்து இயற்கை அப்படின்றாங்க இல்லையா, அது மாதிரி உலகத்து இயற்கையாக கூட இருந்துட்டு. சரி, இப்போ நம்ம என்ன ராசிக்கு எடுத்துகிட்டு இருந்தோம்? கன்னி ராசியை முடிச்சிருக்கோம். சிம்ம ராசிக்கு வருவோம். சிம்ம ராசி எது வந்தாலும் வரட்டேன் பார்த்துருவோம் அதையும் தான் ஒரு கையே அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இருக்கிறவங்க, அப்படியே வர்றப்பா நிற்கிறவங்க, எப்படி கடப்பார் கம்பு மாதிரி நிற்பாங்க, வளைக்கலாம் முடியாது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, சிம்ம ராசிக்காரன் மனசில் இடம் பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அந்த நட்டு வச்ச கடப்பார் கம்பி தொத்துன்னு மொத்தமாக விழுந்துடும். மற்றதாவது லேசாக வளைஞ்சு கொடுக்கும், ஒடிஞ்சு கொடுக்கும் சார். இவங்க வந்து அடிச்சான் செங்குத்தான் நின்றுவாங்க, இல்லாட்டினா மொத்தமாக படுத்துருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகிற ஒரு ஆளாக இருந்தால் மட்டுமே போதும், அவங்கள வந்து மலையளவுக்கு நம்புவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. நம்பிக்கை துரோகத்தை தாங்க மாட்டாங்க. ஒன்ஸ் ஒரு தடவை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்பவே மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டர் இவங்கெல்லாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். இப்போது சிம்ம ராசி எப்படி இருக்குது அப்படின்னாக்க, பிரமாதமாக இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை இல்லை? ரெண்டில் கேது இருக்கார், 8ல் ராகு இருக்கார், 7ல் சனி இருக்கார், 10ல் குரு வரப்போகிறார், எல்லாமே பஞ்சாயத்தாக போய் உட்காந்துருக்கேயா என்னையா செய்கிறது அப்படின்ற மாதிரி. உங்கள் தசாபுத்தி வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா 2024 நியூட்ரலாக இருக்கும், அதில் பெரிய டெவலப் இல்லைனாலும் நியூட்ரலாக இருக்கும். நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி சைடில் சத்தங்கத்தம் வர்றதுக்கு, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுல இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தடவை ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, இன்க்ளூடிங் ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இது மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஸோ நீங்கள் வச்சுருக்க காசை வந்து கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அல்லது கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஸ்ட்ரைட்டாகவே. கையில் காசு இருந்ததுன்னா. காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கவலையே விட வேண்டியதில்லை. காசு இருக்கிறவனுக்கு தான் அதை பற்றி கவலை. இதை எப்படி பாதுகாக்கிறது, அங்கிட்டு பாதுகாக்கிறதா இங்கிட்டு பாதுகாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. காசே இல்லை வந்தால் பார்த்துக்குருவான், அப்புறம் கொண்டு போய் எங்கே சேர்த்து வைக்கிறதுன்னு பார்ப்போம், போங்கடான்ட்டு போயிடலாம் இல்லையா. அதாவது இல்லைங்கிறவனுக்கு ஒரே ஒரு கவலைங்க, இல்லைங்கிறது தான். இருக்குன்றவனுக்கு 1008 கவலை இருக்கும், அந்த இடத்துக்கு போகல தான் தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி வீட்டுக்காரம்மா அல்லது கணவர், சிம்மராசிக்காரங்க மனைவியாக இருந்தால் கணவர், கணவராக இருந்தால் மனைவி, அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக பேசுவாங்க. எல்லோரும் மீட்டர் கணக்கில் பேசுனா இப்போ கிலோமீட்டர் கணக்கில் பேசுவாங்க. சர்த்தியானு கேட்டு இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போயிடணும். எல்லா புருஷனும் அத்தியம் பண்ணிட்டான், நம்மளும் அதையே பண்ணிட்டு போயிடணும் சிம்பிளாக. அதை விட்டுட்டு நான் விளக்கம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் கோனார் தமிழுரை போட்டாலும் விளங்காது, அது சரியாக வராது, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒன்றாச்சா? இன்னொரு விஷயம் எடுத்துங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த லீகல் பிரச்சனையில் இருக்கவங்க, அதாவது ஃபேமிலி இஷ்யூஸில் லீகலாக டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் டைவர்ஸ் ஆகிடும். மறு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது, அது மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கு பதிலாக எப்படி வரும்னா, ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதுலேயும் குறிப்பாக வந்து கண்ணுக்கு லென்ஸ் போடுறது, கேட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது, அல்லது வந்து பல்லில் ரிப்பேர் பார்க்குறது, ரூட் கனால் பண்ணுறதுங்கிறது, கேப் போடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. பெரும்பாலும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் சார் இப்போது இந்த 2024. அப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ரெகக்னைசேஷன் கம்மியாக இருந்தாலும் ஒர்க்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்க இந்த வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுவும் கூட்டிடாதீங்க. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு போதுமானது, இருக்கிற டேர்ன் ஓவர் போதுமானது. அதை பெருசு பண்ணுறேங்கிற நோக்கத்தில் இறங்குனீங்கன்னா இப்போ உங்கள் காம்படிட்டர் ஜெயிக்கிறதுக்கான டைம், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான டைம் இல்லை. அதனால காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கிற வேண்டும். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தெளிந்து செயல் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுட்டே செய்யணும். இந்த டைமில்
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான டைம் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த புது வருஷத்தில் வந்து நிறைய பேர் இது எடுப்பாங்கல்ல சார், உறுதிமொழி எடுப்போம்ல, அதாவது சிகரெட்டு குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், அல்லது வந்து வாக்கிங் போவேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த உறுதிமொழி ஏதாவது எடுத்துக்கோங்க சார். ஏன்னா இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அதனால் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிகரெட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. அந்த லாகிரி வஸ்துக்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக மீன்ஸ் இது ஒன்றும் பெருசாக பாதிச்சிடும்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? அதனால் ப்ரிவென்ஷனாக இருக்கிறது நல்லது. இது வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சிம்ம ராசிக்கு கல்யாண காலகட்டம் எப்படி இருக்கும், அது கொஞ்சம் டிலே ஆகும் சார். ஒரு வருஷம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான அமைப்பு நல்லா இனிஷியேட் ஆகும். அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து கல்யாணம் லேட் ஆகுமா அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் கல்யாணம் லேட் ஆகாது. சிம்ம ராசியில் கல்யாணம் ஆகிறதும் உண்டு. சரியா சார்? பாலைவனம் சார், சகாரா பாலைவனம் அப்படின்றாங்க. ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படின்றாங்க. அங்கேயும் செடி இருக்குது, உயிரினம்லாம் இருக்குல்ல, எப்படா இருக்குது அங்கே அப்படின்னோம்னாக்க அதையும் தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய தன்மை இருக்குல்ல, அது மாதிரி தான். ஒரு சிலருக்கு அது நடக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இது வந்து பாசிட்டிவான டைம்னு எடுத்துக்கிற முடியாது. ஆனால் 2024 உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸிலி மேனேஜபிளாக போகும். பெரிய ரேப்பிட் டெவலப்மெண்ட் இருக்கிறது கஷ்டம். ஆனாலும் வந்து டெவலப்மெண்ட்டு ஓரளவுக்கு இருக்கும். அதாவது இருக்கிறத சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான வருஷம்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன செய்யறது? ஏரானை காவலுரை எண்ணானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்தரூர் பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தான். நம்ம எண்ணிய காரியம் சித்தி ஆகணுமா, சித்தி விநாயகரை பிடிங்க போதுமா. சரியா? மற்றபடி வந்து 2024 சிம்ம ராசிக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சார்பாக, நம்ம எல்லாருடைய சார்பாக, நம்ம எல்லாரும் எல்லா ராசிக்கும் வேண்டிக்கிறோம். சரியா? அடுத்து வர்றதுங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 4வதாக நிற்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் இது சரியாக இருக்குமா, இல்லை அதை எடுத்துடலாமா, அந்த முடிவு சரியாக இருக்குமா, இல்லை இங்கிட்டு வந்துடலாமா, இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா அப்படின்ற குழப்பத்தோடய கரெக்டாக போயிடுவாங்க. எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது மாதிரியான டைப்பு. ஸோ அந்த வகையில் இப்போ நான் இந்த 2024 அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடகராசி யோகமாக இருக்கும் சார். எந்த விதத்தில் யோகமாக இருக்கும்? இப்போ குறிப்பாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது தொழிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு, கடகராசிப்பா நான் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை எங்கே இருக்கிற நம்ப சிரமப்பட்டுக்கு இருக்கான், வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான், இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது, அல்லது வியாபாரம் ஆக மாட்டேங்கிறது, வியாபாரம் கம்மியாக போயிருக்கு, இந்த பாயிண்ட்லலாம் சொன்னீங்கன்னா இப்போ அதெல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம் சார். இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து கொஞ்சம் சிவியராக கையை வச்சு பாருங்கள், அதுக்கான டைம் இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஓட்ட உடசல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடலாம், டிங்கரிங் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த 2024 உங்களுக்கு சேதமாகக்கூடிய பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்குது. ஃபைனான்ஷியலாக டெவலப் ஆவீங்கிற மாதிரியான அமைப்பு, கடன் கட்டுவீங்கிற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். அப்போ இந்த 11ல் குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி சனி 8ல் நிற்கிறதுங்கிறது அஷ்டம சனின்றாங்க. ஏங்க இருக்கிற அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமத்தில் சனி ஆட்சியாக தான் இருக்கார், இருந்து போகிறார் சார். போன மிதுனத்தில் அஷ்டம சனி நடந்தது. அஷ்டமங்கிறது உசுரை கொடுக்கக்கூடிய இடம் தானே. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் தானே சார். அப்போ அஷ்டமத்தில் சனி நடந்ததுனாக்கா அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயுள் கண்டம் வந்துருச்சா? இல்லை இல்லை, நல்லா தானே இருக்காங்க சார். எனக்கு காசு போச்சுமா, மனம் போச்சுமா, சொத்து போச்சுமா, இல்லாட்டி நிம்மதி என்னத்தையே போச்சு, போனது போட்டோம் சார், போட்டோம். ஆனால் உசுர் இருக்குல்ல, சம்பாரிச்சுக்கிறலாம்ல. உசுர் வச்சுன்னா என்னத்தை வச்சு சம்பாதிப்ப? ஒன்றத்தை வச்சும் சம்பாதிக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை. எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கஷ்டம் பெருசு சார். இப்போ என்கிட்ட கேட்டால் நான் நம்ப சிரம்பறேன் தான் சொல்லுவேன். கடுகை துளைத்தேல் கடலை புகுத்தி, கடுகை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுக தரித்த உரல் நான் திருக்குறளுக்கு 7 கடலை உள்ளே வச்சு தரிச்சாலும் மிச்சம் இருக்கும்ன்றான். அந்த மாதிரி வந்து நுணுக்கமான குரல். அவ்வளோ நுணுக்கமான அந்த கடுகை தூக்கி கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா என்ன செய்யும்? உலகத்தையே மறைச்சினா. அப்போ உலகத்தை விட கடுகு பெரிதானது அப்படின்னு சொல்கிறது தான். எல்லாத்துக்கும் அவன் கஷ்டம் பெருசு தான். ஆனால் அஷ்டம சனி இப்போ கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னாக்க நஷ்டத்தையும் கொடுக்காது, கஷ்டத்தையும் கொடுக்காது. அது மீறி நீங்கள் நஷ்டமானாலோ கஷ்டப்படுறேன் அல்லது சிரமப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு சனி காரணம் இல்லை சார், நடக்கிற தசாபுத்தி தான் சார் காரணம். நீங்கள் 1க்கு 2 தடவை டபுள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஏன்னா தசாபுத்தி பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த சனி வந்து நெகட்டிவாக கொடுக்கவே முடியாது. நியூட்ரலைஸ் தான் நடக்க முடியும், கொடுக்கவே முடியாது நெகட்டிவாக. அதே இது உங்களுக்கு தசாபுத்தி நெகட்டிவாக இருந்ததுன்னா இது சுழுக்கு எடுத்துரும். எது? இந்த 8ல் வர்ற சனி உண்டு இல்லைன்னு ஒன்று விட்டு போயிடும். அந்த இதில் மாற்றவங்களுக்கு தான் சிரமம். அப்படி தான் மிதனத்தில் ஏதாவது மாட்டியிருப்பாங்களே தவிர மற்றபடி எல்லாரும் நான் ரொம்ப சிரமப்பட்டு போனேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளதுலேயே மிகச்சிரமம் என்ன தெரியுமா? பிரசவம் சார்.
பொண்ணு பெக்கிறதுனா எம்பிட்டு கஷ்டம் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு அப்படி சொல்லலை. அந்த சிசுவுக்கே சிரமம் தான். அந்த அதாவது கருவறையிலேருந்து அவன் வெளில வர்றான் பாருங்க, அந்த இடம் நல்ல வேலை அதெல்லாம் விவரம் தெரியாமல் வழி தெரியாமல் வந்துருக்கு. உண்மையிலேயே ஆக்சுவலாக அது ரொம்ப டஃப்பான டைம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது தகப்பனார் வழி சொந்த பந்தத்தோட கொஞ்சம் ஒட்டுதல் குறையிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சில் வலி வர்ற மாதிரி இருக்கேன். நான் சொல்ல முதல் நல்லா கேட்டுக்கங்க. நெஞ்சில் வலி வர்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் அட்டாக்கு கிடையாது. ஏன் உங்கள் ஹார்ட் தான் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட இருக்குமே, அப்புறம் எதுக்கு அட்டாக்கெல்லாம் வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது வாயு பிடிப்புகள், ஏன்னா டைஜஸ்டிவ் சம்மந்தமான தொல்லைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால வாயு பிடிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடனே ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, பைபாஸ் ஆயிடுச்சு, லீஃப் மாற்றணும், அது என்னது வால்வு மாற்றணும் அப்படின்னு அந்த அளவுக்கு யோசிச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா கடந்த வருடம் ஃபுல்லாக மிதுன ராசிக்காரங்களுக்கா பைபாஸ் பண்ணுது, இந்த வருஷம் பூரா சிம்ம ராசிக்காரங்களுக்கா பைபாஸ் அப்படி எடுத்துக்கிறது அப்படி இல்லை, எல்லா ராசிக்காரங்களுக்கும் வரும். சரி, அப்போது 8ல் சனி இருக்கிறதுங்கிறத பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த புதுசாக தொழில் வைக்கிறேன்னு போகிறது மட்டும் இப்போ அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லதுன்னு சொன்னேன்ல, அதுமாரி ஆரம்பிச்சிங்கன்னா நகநட்டெல்லாம் பேங்க்கு போகும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, போருமான. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சேஞ்சஸ் வருது சார், இருக்குது, நல்ல மாற்றம் இருக்குது. மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளே நல்ல மாற்றம் இருக்கும், வேலையில் நல்ல சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இந்த லீகல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா தான் அது வந்து தீர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் இழுத்து தீரும். இந்த வருஷத்தில் தீர்றதுங்கிறது கஷ்டம். சொத்து சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, மற்றபடி கிரிமினல் லிட்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சிவில் தொடர்பான இதில் இருக்கிறது, ஃபேமிலி தொடர்பான இதில் இருக்கிறதுங்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து கடகராசி எப்படி இருக்கும் இந்த 2024 அப்படின்னு பார்த்துருக்கோம். 2024 கடகராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடகராசிக்கு நீங்கள் வழிபடு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆஞ்சநேயரை போய் கும்பிடலாம், அல்லது சனீஸ்வரனை கும்பிடலாம், போதுமானது. சரியா? 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி அப்படின்னு அன்றைக்கி போன தடவை சொன்னப்போ ஏதோ தப்பு வந்துச்சுன்ட்டாங்க, அதனால் அந்த பாட்டை அதோடு நிப்பாட்டுறேன். ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அல்லது சனீஸ்வரன் வழிபாடு, சனிக்கிழமை சனீஸ்வரனை போய் பாட்டுவாங்க. உடனே நான் சனிக்கிழமை தோறும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு கொள்ளட்டுமா அப்படின்னாக்க, இதெல்லாம் ஆண்டவனை ஏமாத்துற வித்த, நம்மளை விட அவன் விவரமானவன் சார். நான் வந்து கிழக்கு பார்த்து உட்காரட்டுமா, பச்சை கலர் துணி ஓட்டுக்கரட்டுமா, கருப்பு கலர் துணி ஓட்டுக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கலர் வந்து நமக்கு மைண்டில் வந்து ஒரு நல்ல வேவ் லென்த்தை உருவாக்கும். அப்போ நம்மளுடைய வேலை வந்து ப்ளஷராக நடக்கும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒரு தீம் கலர் வச்சுருப்பான், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த தீம் கலரில் வந்து அவங்களுக்கு மனசு ஃப்ரெஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போவாங்க. அவ்வளோதானே தவிர இந்த கலர் போட்டால் சக்ஸஸ் ஆகிடும். அந்த சேலை கட்டினேன்னா நான் எனக்கு இருமலும் தும்மலும் மாற்றியா வரும், சளி பிடிச்சித்தான் வந்தேன், காய்ச்சப்படுத்தித்தான் வந்தேன் அப்படின்னு ஆகச்சில் அதெல்லாம் கிடையாது. அந்த சேலையை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க, அது கழிக்கவும் முடியாது, ஏன்னா வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, அதான் பிடிக்குமே அந்த சேலையை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தைரியமாக ட்ரெஸ்ஸு வந்து எந்த ட்ரெஸ்ஸு வேணாலும் போடலாம். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், நீ எந்த ட்ரெஸ்ஸை வேணாலும் போடு, உனக்குன்னு வர்றது எங்கேயும் போகாது. பார்சல் கட்டி கரெக்டாக அட்ரஸ் பார்த்து டெலிவரி பண்ணிடுவாங்க, ஸ்விக்கி மாதிரி. சரி, அவன் கூட ஃபோன் பண்ணி கேட்பான், ஆண்டவன் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டான், இங்கே தான்டா இருக்கேன் போடுறான் வந்தாலன்னு ஓட்டுறான். ஸோ கடகராசிக்கு இப்படி சார். இப்போ நம்ம அடுத்த ராசிக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆவதாக நிற்கக்கூடிய ராசி எது? மிதுன ராசி. இந்த மிதுன ராசி புதனுடைய ஆட்சி வீடு. இதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம டைம் எவ்வளோ போயிருக்கோம் சொல்லுங்க. நானும் வேகமாக சொல்லலாம்னு தான் ஆரம்பித்து, எங்கிட்டு போய் வேகமாக சொல்கிறது. சரி, மிதுனம். இந்த மிதுனத்துக்கு வந்து இந்த வருஷம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது ஒரு தீர்வுக்கு வரும் சார். ஒன்று விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லாட்டினா உங்கள்கிட்ட விலைக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. வண்டி வாகனத்தை மாற்றணும், இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டைம் வரும் சார். அடுத்து சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லாயிருக்கும். தொழிலில் பணத்தை போடுங்க, ஜெயிப்பீங்க. இன்னும் வந்து புது தொழில் இனிஷியேட் பண்ணணுமா, தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கு ஃபண்டு இல்லையா, இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பான், பார்ட்னர்ஷிப் கிடைப்பான். ஸோ அந்த வகையில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பிஆர், ஜிசி வாங்கிறது, இஏடி வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் நடக்கும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம், ஜூலை மாதம் மிடிலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்குமே அந்த அமைப்பு உண்டு. ஸோ இந்த பீரியடில் வந்து ஜிசி வாங்குறதுங்கிறது, வெளிநாடு போகிறதுங்கிறது, விசா கன்ஃபார்ம் ஆகிறதுங்கிறது, ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறதுங்கிறது, இதெல்லாமே நல்லாயிருக்கும். படிக்கிறவங்களுக்கு கூட நல்லாயிருக்கும் சார் இந்த பீரியடு. ஸோ அந்த வகையில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இந்த புது வருடம் 2024ங்கிறது வந்து தொழில் ரீதியாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஓகே, தாராளமாக பண்ணலாம். ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஜாபில் சேஞ்சஸ் வர்றதுக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு தான் உண்டு, பெருசாக ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு சிலருக்கு சேஞ்ச் வர்றதா இருந்தாலுமே மே மாதத்துலேருந்து தான் வரும்.
அடுத்தது வந்து வெளி ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது அப்படிங்கிற பாயிண்ட் நிறைய பேர்த்துக்கு உண்டு. அப்புறம் வந்து வாகன வகையில் செலவினங்கள் அல்லது இருப்பிட மாற்றம் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு. விவசாயம் அல்லது விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பும் கம்மியாக வச்சுக்கோங்க, ஆடு மாடு போக்குவரத்தும் கம்மியாக வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ இதுதான் இதில் முக்கியமான விஷயம். அப்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், மிதுன ராசிக்கு இந்த 2024ங்கிறது நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. இடமாறுதல் நிறைய பேர்த்துக்கு வரும். தொழில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அமைப்பு. வேலை வாய்ப்பில் பாசிட்டிவான டைம் இருக்குது. அதில் ப்ரொமோஷன் வர்றதுங்கிற மாதிரியான அம்சம்லாம் கூட உண்டு. அந்த ப்ரொமோஷனுக்காக ஒரு வேலை கொடுக்க வேண்டி வரும். ஃபேமிலியை பிரிஞ்சு போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போய் வர்றது, இது மாதிரியான வேலைகள்லாம் கூட செய்ய வேண்டி வரும். பட் எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான டைம் அப்படிங்கிற மாதிரியான அம்சத்தில் சொல்லலாம். அப்போ 2024 மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகமான பலன்களை செய்யும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, சோசியல் ஸ்டேட்டஸில், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வருஷம் எது? மிதுனம். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். இப்போது காலபுருஷ தத்துவத்துக்கு அடுத்ததாக நிற்கக்கூடிய, ரெண்டாவதாக நிற்கக்கூடிய ரிஷபராசிக்கு போவோம். ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. இந்த 2024 நல்லா இருக்குமா அப்படின்னாக்க, குரு பயிற்சியில் ஏதோ ஜென்ம குரு வருதாம்ல, அப்புறம் மாட்டிக்கிறோம்ல அப்படின்னாக்க அதெல்லாம் மாட்டாது. அதாவது தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் தொழிலில் தப்பான முடிவு எடுத்து வச்சு கடனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல தவறான முடிவுகள் நீங்கள் எடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த வேலையை விட்டு வெளில வரேன் அப்படி இப்படின்னு எதையாவது வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இது எப்போன்னா, இந்த பொசிஷன் எல்லாமே வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும். சரியா? இந்த மீன் டைம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐடியலாக இருக்கணும். சரியா? நல்ல ஒரு கழகு சொல்லாமல் இருப்பது, பேசாமல் இருந்துக்கிறணும். என்ன இருக்கோ அந்த வேலையில் அப்படியே ஓடிட்டு போயிடணும். என்ன பிஸ்னஸ் இருக்கோ அந்த பிஸ்னஸில் அப்படியே ஓடிட்டு போயிடணும். என்ன காரணம்னா, வேலையில் இருக்கிறதுங்கிறது புது மேலதிகாரிகள் வந்து அதில் ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்கட்டும் அல்லது இபி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒன்று சேல்ஸ் டாக்ஸு, இந்த மாதிரி ஜிஎஸ்டி, இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லேருந்து வர்றவங்க ஏதாவது தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு. அப்போ அக்கௌண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கிறதுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த அதர் திங்ஸ். இப்போ இந்த அந்த பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கிற பீரியட். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டு உண்டு. கடனாவது காசு வருமையா கைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், சேலரி ஹைக் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கான நிறைய கவலைப்பட்டு நிறையா வைத்தியம்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் 1 வருஷம் கழித்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய வைத்தியங்கள் பண்ணுறதுங்கிறத தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு வந்து பண்ணலாம், பண்ணுற மாதிரியான பொசிஷன் ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம். மற்றபடி பொதுவான பலன்கள் தான் இதை சொல்லி. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் அது நல்லாயிருக்கும், அதில் பிரச்சனை இருக்காது. மாமனார் மாமியார் வீட்டோட ஒத்து போகிறது அது கொஞ்சம் குறையும், அதில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றின கவலைகள் கூடுதலாக இருக்கும், அவங்களுக்கான செலவுகள் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும். மார்ச் டு ஆகஸ்ட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில் தெளிவாக இருங்க, போதுமான. மற்றபடி வந்து இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய நல்ல ராசி. இந்த 2024 அருமையாக கொண்டு போகும், கவலையே விட வேண்டாம், பி ரிலாக்ஸ். சரியா? அடுத்தபடியாக இருக்கிறதுங்கிறது முதல் ராசி. இதைத்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கணும். எல்லோரும் ஃபஸ்ட்டு தானே ஆரம்பிச்சு வராங்க. நாங்கள் பின்ன அதாவது இதில் சொல்லுவாங்கள்ல, நீ ஃபஸ்ட் ரேங்கா? ஆமாம் நானும் ஃபஸ்ட் ரேங்க் தான். என்னடா நீ தான் படிக்க மாட்டியே, கீழேருந்து என்றா அங்கே நான் தான்டா ஃபஸ்ட்டு அப்படின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ இப்போ மேஷ ராசிக்கு வருவோம். மேச ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்பட்டால் கூட நியாயவான், தர்மவான், எதுனாலும் நியாயமாத்தையும் பேசுவார். எனக்கு பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்லடா, நான் கரெக்டாக தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான டைப்புங்க. ஸோ மேச ராசிங்கிறது வந்து இந்த வருட பலன்கள் 2024 நிறைய சுத்தல்ல விடுவோங்கள, அலைச்சல், வேலை நிமித்தம், உத்தியோகத்தின் நிமித்தம், தொழிலின் நிமித்தம், அல்லது வந்து இது கோயில் குளம் போகிறதுங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தில் நிறைய சுற்றுல விடும். நீங்கள் இந்த 2024 யூ ஷுட் நாட் கம் அவுட் ஃப்ரம் யுவர் ஜாப், எக்ஸிஸ்டிங் ஜாப். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களா ஜாப்லேருந்து வெளில வந்துடாதீங்க. உங்களுக்கு ஜாப் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு யுவர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜாதகம். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அப்படி தான்.
ஆனால் இங்கே வந்து வைப்ரேஷன் இருக்கும், வேலையில் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கான அமைப்பு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து யூ ஷுட் பி மோர் காசியஸ் அபவுட் கம் அவுட் ஃப்ரம் த ஜாப் ஆர் சுவிச் ஓவர் த ஜாப். அதில் சரியாக இருக்கணும். மற்றபடி வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும், வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பற்றாக்குறைகள்லாம் இருந்தது, இப்போ நிவர்த்தி ஆகும். நிறைய ஒர்க் இருக்கும், அதுக்கேற்ற வருமானம் இருக்கும். ஆனால் உடம்புல தான் வந்து மாதிரி ஓடி ஓடி உழைக்காமல் டயர்டாகும். அது மாதிரியான ஒரு அமைப்பு. சரியான தூக்கமின்மை இருக்கும், அதனால் பிபி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கூடிடும். அப்போ டர்ன் ஓவர் கூட நம்ம கூடுதலாக ஓட ஆரம்பிப்போம்ல, ராக்கெட்டுக்கு பின்னால் தீய வச்ச மாதிரி பறந்து விழுந்தடிச்சு ஓடுவான்ல, அது மாதிரி வருமானம் வர வர ஓடணுங்கிற எண்ணம் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடுறதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், மேசராசியை பொறுத்த வரைக்கும் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, போகிறோம். பிஸ்னஸ் எல்லாம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வரவு செலவு நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்களா, நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, இதெல்லாம் பாசிட்டிவாக தான் சார் இருக்குது, நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. ஆனால் வேலையில் நீங்களாக வெளில வந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் ஆரம்பிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஆரம்பிங்க, இல்லாட்டி முன்னாடி ஆரம்பிங்க. இதுதான் இதில் மெயினாக சொல்ல வேண்டியது. மற்றபடி வந்து திருமண காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏப்ரலுக்கு அப்புறம் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் கைகூடி வரும். சரியா? அது மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த 2024 எப்படி இருக்கும் மேசராசிக்கு தொழில் ரீதியாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லியிருக்கோம். திருமண காலம் கைகூடி வரும், பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வர்றதுக்கான அமைப்பு உண்டு, சொத்து பத்து வாங்குறதுக்கான அம்சம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி வீடு வாசல் கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, அது மாதிரியான செலவுகள் இருக்கும். தாராளமாக பண்ணலாம். கடை வாங்கி கூட செலவு பண்ணுங்க சார், கடையும் கட்டிடலாம். சரியா? இப்போ 2024 நடப்பு பீரியடு, அந்த இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, இன்றிலிருந்து 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் மேச ராசிக்கு யோகமாக தான் இருக்கும். 2024 சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு எல்லாரோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறோம். சரியா? இப்போ கிட்டத்தட்ட 12 ராசிக்கும் பார்த்துருக்கோம். நமக்கு நிறையா இதுவும் போட்டு விட்ருக்காங்க, கமெண்டும் போட்டு விட்ருக்காங்க. பூங்குழலி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். ஏம்மா நான் முதவே சொல்லிட்டேன் புத்தாண்டு வாழ்த்து. அப்புறம் ரிகார்டிங் பர்ச்சேஸ் அண்ட் யூஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் டியூரிங் த பீரியட் மார்ச் 2024 ஆகஸ்ட் 2000 இஸ் அட்வைசபிள் ஆர் மோட் தெரியலையாப்பா சார் ஃபார் ரிஷப ராசி அண்டு விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்தை இங்கே எதுக்கு இழுக்கிறீங்க? ரிஷபராசி தானே. ரிஷபராசிக்கு வந்து இது பண்ணலாமான்னு கேட்குறீங்க, வண்டி வாங்கி ஓட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக வண்டி வாங்கி ஓட்டலாம். உங்களை ஓட்டுறது தான் சார் கஷ்டம். ரிஷபராசிக்காரங்களை வண்டியெல்லாம் நீங்கள் பிரமாதமாக ஓட்டுவீங்க, ஓட்டுங்க, அதெல்லாம் வாங்கலாம், இன்க்ளூடிங் மார்ச் டு ஆகஸ்ட். சரியா? வாங்கிக்கலாம்ப்பா. வணக்கம் குருவே கிரி. இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேட்டிருக்கீங்க. நிறைய ஜாதகம் தாங்க கேட்டிருக்காங்க. கிரி இதுலேயும் அப்படியே தான் கிரியே தான் போட்டிருக்காரா? சரவணன் சுதா வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் வேறு நிற்குதா? போட்டமேம்மா, எனக்கு தான் நான் புரியாமல் இருக்கேனான்னு தெரியல, கொஞ்சம் தேடி பாருங்க இருக்கும். அடுத்தது வந்து சுபலக்ஷ்மி சார், மை கிராண்ட் டாட்டர் கடகராசி வெரி லேசி இன் ஸ்டடீஸ், வில் ஷி இம்ப்ரூவ்? ஸோ அக்கார்டிங் டு த நியூ இயர்ஸ் ப்ரிடிக்ஷன் கடகராசி ஸ்டடீஸ் வில் பி இம்ப்ரூவ்டு டெஃபினெட்லி, நத்திங் டு வரி. அதே மாதிரி அடுத்த வருஷத்தில், அதாவது 2025 அவளுக்கு ஸ்கூல் மாற்ற வேண்டியது வரும். மாற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். அடுத்தது வந்து நிறையா கொடுத்துருக்கீங்க, ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்க. ஜாதகம் நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ வனிதா நடராஜன் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றி. சிம்ம ராசி வெளிநாடு போகலாமா? சசி தனம். இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், 2 கும்பிடு ஓட்டு அனுப்பிச்சிருவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களே சந்தோஷமாக போயிட்டு வராசா, இங்கே இருக்கிறத விட வெளில போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் எதுவும் ட்ரபிள் இருக்காது. அடுத்தது வந்து மகாலட்சுமி சார், வீட்டு பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வீட்டு பலன் தான் சொன்னேன். பொது பலன் என்பது ஊர் நன்றாக உள்ளது என்பதை போல. கார்த்திக் நல்லுசாமி என்ன செய்யுது? பொது பலன்னா அப்படித்தான் வரும். அதாவது வாழைப்பழம் அப்படின்னு எழுதினோம்னா நீட்டாக வாழைப்பழம்ங்கிறது நமக்கு மனசில் வந்துடும். ஏன்னா நம்ம இமேஜ்லாம் தான் மெமரி வச்சுருப்போம். அதனால் வாழைப்பழம் அப்படின்னதும் உங்களுக்கு இப்போ ஒரு பழம் வந்து மனசில் கிரியேட் ஆகிருக்கு, அது உங்களுக்கு பிடிச்ச பழமாக இருக்கும். யூனோ ஒன் திங், வாழைப்பழத்தில் 16-20 வெரைட்டி இருக்குது இல்லையா? செவ்வாழையிலேருந்து அது என்ன ஏந்தம்பழமா நேந்திரம்பழம் சொல்கிறோம்ல, அது வரைக்கும் ஏகப்பட்ட பழம் இருக்குது இல்லையா? ஒன்று ஒரு டேஸ்ட்டு.
அப்போது அது மாதிரி தான் இந்த பொது பலன். பழம் அப்படின்னா பழம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அது எந்த பழமோ அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும், எல்லாம் கலந்தது தானே சார், என்னதே செய்யுது. வெற்றி செல்வன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி சார். அதே மாதிரி மஞ்சுநாத் ஹேப்பி நியூ இயர் 2024 சார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. நன்றி. ரிஷபராசிக்கு வாகன யோகம் எப்படி ஐயா? பழைய வாகனம் ரிஷபராசிக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சதீஷ் MCDC அண்ணா வாழ்த்து சொல்ல வயதில்லை, வணங்குகிறேன். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்பா உனக்கு வயசாகி போச்சியா, நீ கிழவன் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது. நன்றி. எனிவே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வணக்கம் சார், நான் கும்பராசி மேசலக்னா புதன். தமிழ் எழுதிருக்கீங்க சார், தங்கிலீஷில் எழுதாதீங்க சார், இங்கிலீஷில் எழுதுங்க, இல்லாட்டி தமிழ் எழுதுங்க. ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர் 2024 கணேசன் கேபி. நன்றி சார். மனோஜ் டு சிம்மம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்டென்பார் சிலர் இல்லை என்பார் சிலர், எனக்கு இல்லை அந்த கவலைன்ன மாதிரி. எந்த ராசிக்கு அரசு வேலை கிடைக்கும்? 12 ராசிக்கும் அரசு வேலை கிடைக்கும். 12 ராசிக்கும் அரசு வேலை கிடைக்காது. நீ சொல்கிறத வச்சு ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்க இல்லை சார்? அப்படி இல்லை சார். அஷ்டம சனியில் அரசாங்க வேலை கிடைக்கும் சிலருக்கு, சரியா? ஆனால் நீங்கள் என்ன 11ல் சனி இருந்தால் யோகம் தானே, 11ல் சனி இருந்தும் கிடைக்காது சிலருக்கு அரசாங்க வேலைக்கான அமைப்பு இருக்கும் சார். உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோடே மேநிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பறாம அரசினாலேங்கிறான். அரசாங்க வேலைக்கு இப்போ இருந்தால் போவான், ஆனால் இந்த கிரக அமைப்பு இருக்கும், சிலர் போக மாட்டான் சார். ஏப்பா போகல அப்படின்னாக்கா அந்த தசாபதி கிராஸ் ஆகாது. அதனால இது மல்டிபிள் ஃபேக்டர், எல்லாம் சேர்ந்தால் தான் எரியும். இது இந்த அரசு வேலைக்கு மட்டும் இல்லை, ஒரு பலன் அப்படி தான் எடுக்கணும். சங்கே முழங்கு இனிய வாழ்த்துக்கள். நன்றி சார். கேன் ஐ பாஸ் த கவர்மெண்ட் PG அசிஸ்டன்ட் எக்ஸாம் துலாம் ராசி? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா வாய்ப்பு இருக்குது சார். அதாவது கோச்சார பலன்படி புத்தாண்டு பலன்படி உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. நம்பிக்கையோடு உங்கள் ஸ்டெப்பை முன்னெடுத்து வைங்க. மஹி ரிஷபம் கெட் கவர்மெண்ட் ஜாப். அது சத்யராமன் அம்மா ஆமாம் கிழவன் தானே சார் அப்படின்னு சொல்லிங்க. வாஸ்தவம் தான், அதனால தான் நான் டை அடிக்கிறது இல்லை. ஆஹா, இது வேற நடக்குதா இங்கே? சத்யராமன் தளபதி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் கிருத்திக் மோகனா தனுசு ராசி மகர லக்னம்னு எழுதியிருக்கீங்க. எப்படிம்மா நல்லபடியாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்கம்மா. அதாவது கிருத்திக் மூலம் தனுசு ராசி மகர லக்னம்னு போட்டிருக்கீங்க. என்ன ஏதுன்னு விவரம் சொல்லலை, கேள்வியே கேட்கல. அடுத்தது குரு வாழ்க வளமுடன் ஹாப்பி நியூ இயர் குருநாதன் ராஜா சொல்லியிருக்கார். நிச்சயமாக சார், உங்களுக்கு நன்றி. அடுத்தது சரவணன் லக்ஷ்மணன் கடகராசி வேலை மாற்றம் செய்யலாமா? மருத்துவ உபகரணங்கள் சரி செய்யும் வேலை. அப்படி 10க்கு 4 1 5 நிச்சயமாக சார் மாற்றலாம் சார். வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கலாம், நேச்சர் ஆஃப் ஒர்க்கு மாற்றலாம். இப்போ எதுனாலும் இனிஷியேட் பண்ணலாமே, பண்ணால் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஒன்று, ப்ளீஸ் வெயிட் டில் த எண்ட் ஆஃப் ஏப்ரல். ஃப்ரம் மே ஆன்வர்ட்ஸ் 2024 யூ வில் பி சக்சீட் இன் யுவர் சேஞ்ச் ஆஃப் ஜாப். சரியா? சாப் சுவிட்சோவர் ஃபார் விருச்சக ராசி சார். விருச்சக ராசிக்கு சுவிட்சோவர் ஆகலாமா? தாராளமாக ஆகிக்கலாம் சார். இப்போ ஆகுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். ரிஷப சுப்பையன் ராஜன் சுப்பையன். நன்றி சார். ஹவ் ஆர் யூ சத்யராமன். நன்றி சார், நல்லா இருக்கேன் சார். கேன் ஐ சேஞ்ச் த ஜாப் ஃபார் துலாம் ராசி? மாறிக்கலாமே. ஜாப்ஸ் அபவுட் கும்பம் ராசி சதயம் கும்பம். கும்பராசிக்கு ஜாப் சேஞ்ச் இருக்கா? 6க்கு 4 10க்கு அதிபதி. கும்பராசிக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணால் ஜாப் சேஞ்ச் இருக்குது சார் ஏப்ரலுக்கு அப்புறம். சரியா? அப்புறம் வேற எங்கே இருக்கு? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் KM பழனிச்சாமி. ஒரு நிறையா இதுதான் கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப டைம் ஆயிரும். சரியா? அதனால் என்னது 1 மணி நேரம் 18 நிமிஷமா சார்? போகலாம் சார், வண்டியை கட்டலாம், நமக்கு டைம் ஆயிரும். அடுத்து இன்றைக்கி நைட்டு ஏதாவது லைவோ அல்லது ஜூமோ ஏதாவது பண்ண வேண்டி வரும், அப்போ பண்ணலாம். சரி, மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.